முருகப்பெருமான் என்ற உடனேயே அடுத்ததாக நினைவுக்கு வருகின்ற ஒரு அடியார்னா அது நமக்கு அருணகிரிநாதர் தான். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, அருணகிரிநாத பெருமான் அருளிய நூல்கள் திருப்புகழ் என்று. அருணகிரிநாதர் திருப்புகழ் அருளினார். ஆனால் அது மட்டுமல்ல, அருணகிரிநாத பெருமான் அருளிய நூல்கள் மொத்தம் 6 நூல்கள். கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல் விருத்தம், திருவகுப்பு என்கின்ற ஒரு 24 வகுப்புகள். கொஞ்சம் அது ஒரு கடினமான பகுதி, ரொம்ப அற்புதமாக அமைச்சிருப்பாங்க அந்த வகுப்பு. அதில் தான் வேல் வகுப்பு, சீர்பாத வகுப்பு போன்ற நூல்கள்லாம் அதில் தான் வரும். இப்படி பல அற்புதமான நூல்களை நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அருளி இருக்கின்றார். அதில் மிக எளிமையான ஒரு நூலாக சொல்லப்படுவது தான் கந்தர் அலங்காரம். அடியனுக்கும் கந்தர் அலங்காரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சைதை பகுதியிலே அமைந்துள்ள ஸ்ரீ நடராஜ தமிழ் வேத பாராயண பக்தர் சபையிலே எளியன் முதலாக தொடர் சொற்பொழிவை தொடங்கியது கந்தர் அலங்காரத்தில் தான். 2003 நினைவு. பிறகு 2015 இன்னொரு முறை தொடங்கி 2017 முழுமையாக அந்த நூலை 101 பாடல்களையும் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கந்தர் அலங்காரம் என்கின்ற நூல் மிக ஒரு எளிமையான ஒரு பகுதியாக அருணகிரிநாத பெருமான் அருளியிருப்பார். பொதுவாக திருப்புகழ் கொஞ்சம் கடினம்னு சொல்லுவாங்க. திருப்புகழவே படிச்சிட்டோம்னா ஒரு இருக்கிற நூல்கள்லேயே கடினமான நூல் திருப்புகழ். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கரட முரடாக வச்சுருப்பார் ரொம்ப. ஆனால் அவ்வளவும் அது நமக்கு நம்முடைய வழிபாட்டிற்கு உகந்தது. அந்த பயிற்சியில் மட்டுமே அது பெறக்கூடியது. கந்தர் அலங்காரம் அப்படி இல்லை. கந்தர் அலங்காரம் நீங்கள் புத்தகம் வாங்கினீங்கன்னா நீங்களே படிக்கலாம். எளிமையான ஒரு நூலாக அமைந்தது கந்தர் அலங்காரம். முதல் 2 வரிகளிலே முருகப்பெருமானுடைய கீர்த்தியையும், தொடர்ந்து வருகின்ற 2 வரிகளிலே நாம் அதை பின்பற்றுவதற்குரிய முறைகளையும் அவர்களே இருப்பார். முன்ன பின்ன மாற்றியிருப்பார். இதற்கு ஏன் கந்தர் அலங்காரம் என்று சொல்ல வேண்டும் என்றால், அலங்காரம் என்பது பொதுவாக நாம் கருதுவது அலங்காரம் என்றால் அழகுக்குரிய ஒரு பொருள், அழகை செய்யக்கூடியது, நமக்கு அழகு ஊட்டக்கூடிய ஒரு பொருளை அலங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா? அழகு ஊட்டக்கூடிய பொருள். இறைவனுக்கு அழகு ஊட்டக்கூடியது எது? அவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணை, அதுதான் அழகு. அவன் உயிர்களுக்கு எப்படி அருளை புரிகின்றான், எவ்வாறெல்லாம் உயிர்களை ஆட்படுத்துகின்றான், நெறிப்படுத்துகின்றான், அதை சீர் செய்கின்றான், அதுதான் அவனுடைய அலங்காரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையில், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆட்கொள்ள மாட்டார் இல்லையா இறைவன். ஞானசம்பந்தருக்கு ஒரு மாதிரி ஆட்கொண்டார், சுந்தரமூர்த்தி நாயனாரை ஒரு மாதிரி ஆட்கொண்டார், மணிவாசக பெருமானை ஒரு மாதிரி ஆட்கொண்டார், நாவுக்கரசரை ஒரு மாதிரி. எல்லாம் ஒரே மாதிரியா? இல்லை. ஆட்கொள்ளும் பொழுது இறைவன் எப்போ ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்க ஆட்கொள்ளுகின்றான். அப்படி நெறிகளை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி, அது எதுக்கு எது தேவையோ அப்படி தான் எடுத்துக்கொள்ள. அதனால தான் ஒரே அருளாளரை சாமி அனுப்பலை. காலம் தொட்டு ஒவ்வொரு அருளாளர்களாக அனுப்பிக்கொண்டே இருக்கின்ற நோக்கம் என்னன்னா, ஆன்மா நெறியிலே நின்று தன்னுடைய துன்பத்தை களைய வேண்டும். அடிப்படையான நோக்கம் என்ன? அருளாளர்கள் இந்த பூ உலகிற்கு வர வேண்டிய நோக்கம் என்ன? அருணகிரிநாத பெருமான் உள்ளிட்ட பல்வேறு அருளாளர்கள் இந்த பூ உலகிற்கு வர வேண்டிய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன என்றால், இந்த ஆன்மா இந்த பிறவியிலே வாழும் பொழுது ஏற்படுகின்ற துன்பத்தை நீக்கி, இந்த பிறப்பு என்கின்ற பிணியையும் நீக்கி பிறவா நிலையாகிய இறைவன் திருவடியை பெற வேண்டும். அதற்கு தான் பிறப்பு கிடைக்கிது. பிறப்பு எதுக்கு கிடைக்கிது? நம்ம சும்மா ஏதோ பிறப்பு எதுக்கு கிடைக்கிதுன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம், அதுக்கு தானேங்க. பிறப்பு எதற்கு இறைவன் தருகின்றான் என்றால், பிறவா நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணம் அருளாளர்களை ஒவ்வொரு காலந்தொட்டு அனுப்பி கொண்டே இருக்கின்றான். திருவள்ளுவர் நாயனார் தொடங்கி பாம்பன் சாமிகள் தொடர்ந்து இன்னும் வாரியார் சாமி, இன்னும் பல அருளாளர்களை இறைவன் ஏன் ஒவ்வொரு காலந்தொட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், ஆன்மாக்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது. ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தினம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். கோயிலுக்கு போனோமா வாரத்தில் ஒரு நாள் போகணும்லாம் போதும் இல்லைங்க ஐயா. மாதத்தில் 2 நாள் போனால் போதும் இல்லைங்க ஐயா. மாதத்தில் 1 நாள் போனால் போதும் இல்லை. வருஷத்தில் ஒரு நாள் போனால் போதும் இல்லை. அப்படின்னு என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம்? நெறி தெரியல. கோயிலுக்கு எதுக்கு போகிறோம், கோயிலில் என்ன வழிபாடு செய்கிறோம், என்னமோ போகிறோம் கோயிலுக்கு. நமக்கு நெறியை கற்பிப்பது தான் அருளாளர்கள்.
பொதுவாக கோவில் அப்படின்னு அப்படி இல்லை. அருளாளர்கள் வழியில் நின்று கோவிலை அணுக வேண்டும். நம்முடைய வழிபாடு என்பது எப்படி அமைய வேண்டும்? அருளாளர்கள் வழியில் நின்று நெறியை பின்பற்றி திருக்கோயில் வழிபாடு அமைய வேண்டும். இப்போ அப்படி இருக்கான்னா இல்லை. கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. நான் காலைல கிளம்பிட்டு இருக்கேன், டைம் ஆயிடுச்சு, காலங்காத்தால் ஒரு 9 மணி, எனக்கு டைம் இல்லை, சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு கோயிலுக்கு வந்துரு, கோயிலில் பேசிக்கலாம்னான்ட்டு போயிட்டாங்க 2 பேர். ஒருத்தர் பார்த்துட்டு போகிறாங்க, டைம் இல்லை, சாயந்தரம் கோயிலுக்கு வா, 6:30 மணிக்கு பேசிக்கலாம். அவன் வீட்டு கதையை பேசுகிறதுக்கு கோயிலுக்கு வந்தால் என்ன கதையை பேசுகிறதுக்கு, அந்த கதையை பேசலாமா, அந்த கதை ஏன்னா வீட்டில் பேச முடியாது, வேலை இருக்கிற நேரம் வேலையில் பேச முடியாது. பாருங்கள், வேலை முக்கியம், வேலையில் பேச விட மாட்டான். ஆனால் கோயிலில் என்ன வேணால் பேசலாம். ஏன்? நெறி. திருக்கோயில் என்பது இறைவன் உறைவதற்குரிய இடம், இறைவன் உரைகின்ற இடம். ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சிங்களேன், பேசுவோமா, அமைதியாக இருங்க, அவர் இருக்காருங்க அப்படின்றாங்களே. ஆனால் கோயில்னா ஒரு பாட்டு பேசிக்கிட்டே இருப்பார், அவர் பாட்டு அந்த பக்கம் அர்ச்சகர் பாட்டு பூசை பண்ணிகிட்டே இருப்பார், இவர் பாட்டு தனியாக. இதில் வேறு கோயிலுக்கு வளம் வருவாங்க, அவர் ஃபோன் பேசிக்கிட்டே வளம் வராரு. இதுக்கு ஃபோன் பேசிகிட்டே வளம் வரணும்? இல்லை, வரணும், கோயிலுக்கு வளம் வரணும், வளம் வரணும் தான். ஃபோன் பேசிட்டு எதுக்கு வரணும்? ஃபோன் பேசிக்கிட்டு. நாம் திருக்கோவிலுக்கு வருவது என்பது எதற்காக என்றால், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன் திருக்கோயில் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், திருக்கோயிலிலே அவன் நிறைவாக விளங்குகின்றான், அவன் மிகவும் அழுத்தமாக விளங்குகின்றான். அங்கு சான்றோர் பெருமக்களால், அறிஞர் பெருமக்களால், அந்தணர் பெருமக்களால் மந்திர ஆற்றலை கொண்டு ஒரு பொருளிலே ஆற்றலை எல்லாவற்றையும் தேக்கி ஒரு இடத்திலே குவித்து இருக்கின்ற இடம் தான் திருக்கோவில். அங்கு தான் என்ன ஆகும்னா, மற்ற இடங்களை தாண்டி அந்த இடத்துல வரும் பொழுது ஆன்மா கொஞ்சம் அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஐயா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்? ஆன்மா அந்த இடத்துல தான் லைக்கும்னா அப்படியே மிதமாக. மற்ற எல்லா இடத்துக்கும் போனாங்க, எங்கேயோ போயிட்டு வரும், கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்? அங்கு ஆற்றல் குவிந்து இருக்கின்ற காரணத்தினால் ஆன்மா லைக்க தொடங்கும். அதனால் ஆன்மா லைக்கின்ற இடம் என்பதனால தான் அதுக்கு ஆலயம்னு பேர். ஆன்மா இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ ஆன்மா எங்கே லைக்குது தெரியுமா? சினிமாவில் தான், டிவியில் தான். 7 மணிக்கு அதை போட்டுருவான், 8 மணிக்கு இதை பார்த்தாகணும். எங்கே லயம் எங்கே போகுது பார்த்தீங்களா? இங்கே உலகியலில் போகுது. ஆன்மா எங்கே லைக்க வேண்டும்? இறைவன் திருவடியை நினைக்க வேண்டும். அதற்கு தான் அருளாளர்கள் நெறிகளை கற்பிக்கும் பொருட்டு நூல்களை அருளி செய்கின்றார்கள். தாங்கள் பெற்ற அனுபவத்தை அவர்கள் வரி வடிவமாக அனுபவமாக தேக்கியது தான் அருள் நூல்கள். தண்ணீர் திருமுறைகள், திருப்புகழ், திருவருட்பா, தாய்மானவர் பாடல்கள், சிதம்பரம் சுவாமிகள் பாடல்கள், பாம்பன் சுவாமிகள் பாடல்கள் எல்லாம் என்ன? அவங்கெல்லாம் பாட்டு எழுதுன்றதுக்காக வந்தாங்களா? இப்போ நான் பாட்டை படிக்கும்போது அப்படி தான், பாடலை பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்பேன். நிறைய பாடல், எதுக்கு இவ்வளோ பாடல்? அவங்கெல்லாம் நிறைய பாட்டு பாட தெரியும், அதெல்லாம் வந்தாங்க? இல்லை, அவர்கள் தாங்கள் பெற்ற அனுபவத்தை பதிகின்றார்கள். அனுபவத்தை பகிரவே முடியாது. உண்மையிலே நாம் பெற்ற அனுபவத்தை நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் அருளாளர்கள் இறைவன் திருவருளை பெற்று அதை ஆன்மாக்கள் எல்லோரும் உய்ய வேண்டும் என்பதற்காக கருணை கூர்ந்து அதை பதிவு செய்கின்றார்கள். அதுதான் பாடல்கள். எவ்வளோ பெரிய கருணை நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக அருளாளர்கள் நூல்களை அருளை செய்தார். நாம் போற்றுகின்றோமா? நமக்கு இருக்கிற வேலையை பத்தல. அப்புறம் நூலை எங்கே படிக்கிறது? தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, திருப்புகழ் படிங்க. எனக்கு டைமே இல்லைங்க. ஏன் டைம் இல்லை? ஆன்மா திருக்கோயிலுக்கு ஒருவர் வருகின்றார் என்றாலே நமக்கு நல்வினை பயன் இல்லை என்றால் திருக்கோவிலுக்கே வர முடியாது. இல்லை, இறைவனை வழிபாடு செய்கின்றோம், திருக்கோவிலுக்கு வழிபாடு செய்கின்றோம் என்றால் அதற்குரிய நல்வினை பயன் இருந்தால் ஒழிய அவனை வழிபாட்டிலே கொள்ள இயலாது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வளஞ்சுழி வாயனை பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் பண்ண? கோவிலுக்கு வந்திருக்கோம், இறைவனை வழிபாடு செய்கின்றோம், பதியங்களால் அவனை துதிக்கின்றோம். நாம் செய்த புண்ணியத்தின் பயனாக, நாம் செய்த நல்வினையின் பயனாக அவனை வழிபாடு செய்கின்றோம். இங்கே எவ்வளோ சைதை பகுதி மிகப்பெரிய பகுதி. எல்லோரும் திருக்கோயிலுக்கு வராங்க இல்லையே. ஏன் கேட்டு பாருங்க. எனக்கு டைம் இல்லைங்க. டைம் இல்லை. நல்வினை பயன் இல்லை என்றால் திருக்கோயிலுக்குள் அழைத்து வரவே இயலாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டல. நான்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேரை.
வாங்க கோயிலுக்கு போகலாம் சொல்லலாம் கூப்பிட்டுலாம் வந்திருக்கேன். கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துடும், நீங்கள் போயிட்டே இருங்க, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறீங்க போங்களேன்னுவாங்க. அவ்வளோதான், ஆள் காணோம். ஏன்? நம்ம மனசு வருத்தப்படும். ஏன் கூப்பிட்டு வந்தால் நீங்கள் பாட்டு எங்கே கிளம்பி போயிட்டீங்கன்னா ஆச்சு, எங்கே இல்லையா? அது ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. முக்கியமான வேலை இல்லை, வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். அருள் வாய்ப்பை பெற்றவர்களால் மட்டுமே அருள் நூல்களை காதால் கேட்க இயலும். திருக்கோயிலுக்கு வந்து காதால் கேட்க யாரால் முடியும்? சிவபுண்ணியத்தை உடையவர்களால் மட்டுமே, சிவச்சீலர்களால் மட்டுமே அருளாளர்கள் நூல்களை செவிமடுக்க இயலும். அதுக்கெல்லாம் தகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை பெருமான் தந்திருப்பார். இப்போ நாம் திருமுறைகளை ஓதுகின்றோம்னா என்னவா? நமக்கு அந்த தகுதியை பெருமான் தந்திருக்கின்றான், நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். கந்தர் அலங்காரம் என்கின்ற நூல் ரொம்ப அற்புதமான ஒரு நூல். பெருமானை எங்கு வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். கந்தர் அலங்காரத்தில் பல அற்புதமான பாடல்கள், 100 பாடல்கள். ஒரு பாடல் மிக அதற்குரிய நூற்பயனாக ஒரு பாடல்களாக 101 பாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். மிகை பாடல்கள்னு ஒரு 8 பாடல் இருக்குது, அதுவும் கந்தர் அலங்காரத்தில் தான் இருக்குது. 101 தான் பாடல்னு பாடல் நூற்பயன்லேயே சொல்லிட்டாங்க. ஆனால் மிகை பாடல்களாக சிலது இருக்குது, அதுவும் நல்ல அருமையான பாடல்கள் தான். அதனால் பாரியார் சுவாமி கூட அந்த பாடலுக்கும் சேர்த்து தான் உரை எழுதியிருக்காங்க. மிகை பாடல்களை மறுக்கல, அவங்க கிட்ட இருந்திருக்காங்க, யாரோ அருளாளர்கள் அருளியிருக்காங்க. அருணகிரிநாத பெருமானை ஒட்டியே சில பேர் செஞ்சுருக்காத மாதிரி இருந்திருக்கும். அதுவும் அருணகிரிநாதர் செஞ்சது தான்னு பலரும் சொல்வது உண்டு. அப்படி 108 பாடல்களை கொண்ட ஒரு அற்புத நூல் இந்த கந்தர் அலங்காரம். இந்த பாடலில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இறைவனை நாம் வழிபாடு செய்கின்றோம். எப்படி வழிபாடு செய்கின்றோம்? அவனை எங்கு நினைத்தாலும் நமக்காக அங்கே எழுந்தருளுவான். செங்கேழெடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுவமலர் கொங்கே தருளும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே. நம்ம உட்காந்துட்டோங்க வீட்டில், பெருமானை எங்கள் நம்ம வீட்டில் எழுந்தருள செய்யணும். என்ன பண்ணணும்? எங்கள் குருநாதர் சொல்லுவார், இந்த பாடலை சொல்லணும். கந்தர் அலங்காரத்தில் வருகின்ற செங்கேழெடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுவமலர் கொங்கே தருளும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே. சாமி எழுந்தருள்வார். உடனே அங்கே நாம் எங்கே நினைக்கிறோமோ அங்கே எழுந்தருள்வார் பெருமான். இறைவன் எழுந்தருளுதல் என்பது நம்முடைய விருப்பத்தின் பேரில். நமக்கு ஒரு சிலையை பார்க்குறோம், ஒரு கோவிலில் ஒருத்தன் வரான், பார்க்குறான், ரொம்ப அருமையாக இருக்குது, இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டான். எதை? அந்த சிலையை பார்த்தான், சிலை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறோம்ல, திருக்கோயிலில் பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி வந்து களவாடி விட்டார்கள். சரி, என்ன ஒருத்தர் கேட்டார், கோயிலில் களவாடுறாங்களா சார்? இப்போ நம்ம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம சாமியை வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சு நம்முடைய குற்றங்களை நீக்கணும், நம்முடைய குறைகளை நீக்கணும், நம்முடைய துன்பங்களை நீக்கி நாம் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருக்கோயிலுக்கு போகிறோம். நாம் போய் இறைவனை வழிபாடு செய்கிறோம். இன்னொருத்தன் பின்னாடியே வரான், அவன் என்ன பண்ணுறான்? கோயிலுக்கு சாமியை தூக்கிட்டு போயிட்டான். என்ன சார்? ஒருத்தர் கேட்டார் என்ன கேள்வி, கோயில் இருக்கிற சாமியை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டானே, அந்த சாமி அவனையே தன்னையே பார்த்துக்க முடியாத சாமி நம்மளை எப்படி சார் பார்த்துக்கும் கேட்டா? தன்னையே பார்த்துக்க முடியல, அவன் தூக்க வரும்போது என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி பண்ணக்கூடாது, கடவுள் தெரியல அப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா? தன்னை காப்பாற்றிருந்தா நம்மளையும் காப்பாற்றுவார்னு அர்த்தம். கேள்வி கேட்டால் எனக்கே அப்படி தான் இருந்தது, முதல்ல கேட்டால் தான் இருக்க கேள்வி. தன்னையே சாமி காப்பாற்றிக்க தெரியலையே, சாமி தூக்கிட்டு போயிட்டானே, அவன் கம்மன் விட்டார, இப்போ நம்மளை எப்படி காப்பாற்றுவாருன்னு கேள்வி. கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே தப்பு. ஏன்னா அது இறைவனுடைய உண்மை நிலை. அதுதான் என்ன, யார் ஒருவர் எவ்வாறு தன்னை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அவ்வாறு காட்சி தருகின்றான். இந்த உலகத்தில் இறைவன் என்கின்ற ஒரு பொருள் உண்டு என்று வழிபாடு செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இறைவன் என்கின்ற பொருளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? கடவுள்லாம் கிடையாது சார், சும்மா சார் அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசுகிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சாமி இடம் கொடுத்து வச்சுருக்காரு இங்கே. அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. கடவுள் இருக்காருன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட சொல்லலை. யார் எப்படி நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அப்படி இறைவன் விளங்குதல் என்பது அவனுடைய உண்மை நிலை. மணிவாசகர் ஒரே சொல்லிட்டு போவார், அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய். அம்மானையில் பாட்டு தொடர் வரும். அல்லாதார்க்கு அல்லாத வேதியன்னா என்ன பொருள்? இல்லைன்றவங்களுக்கு இல்லைன்னே இருப்பார் அவர். நீ இல்லைன்னு சொல்கிறியா? இல்லை தான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இருக்கேன்லாம் சொல்ல மாட்டாரான் சாமி. இல்லைன்றவருக்கு இல்லைன்னு இருக்கார் இல்லையா? அவன் இப்போ நாம் பார்க்கும்பொழுது அது ஒரு உயிரோட்டம் உள்ள இறை பொருளாக இறைவன் நமக்காக காட்சிப்படுவதற்காக கோலம் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றான் என்பது நமக்கு அது காட்சியை பார்த்தோன்னா தெரியுது.
நமக்காகவே இறைவன் திருவுரு கொண்டு எழுந்தருள் இருக்கின்றான். கச்சியப்பர் சொல்வார், அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அருவம் உருவமாய் அனாதியாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாய் கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்யன்னு கச்சியப்பர் சொல்வார் கந்த புராணத்தில். முருகப்பெருமான்றது யார் தெரியுமா? அருவமும் உருவமாய் அனாதியாய் நின்ற ஒரு பெரும் சோதி, அது ஒரு உருவம் கொண்டது, அதுதான் முருகப்பெருமான் என்று சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட அந்த பொருளாக விளங்குகின்ற சோதி பொருள் அது நமக்காக கருணை கூர்ந்து திரு உருவமாக திருக்கோயிலிலே நமக்காக எழுந்தருள் இருக்கின்றது. சிவசுப்பிரமணிய பெருமானாய் நமக்கு எழுந்தருள். நமக்கு ஒரு திருட வரான், ஒரு களவாணி, அவன் வரும்போது பார்க்கும்போது இந்த பொண்ணு அழகாக இருக்கே, அவனை பார்க்கும்போது அவனுக்கு அது பொண்ணு தான், அவனுக்கு அது உலோக பொருள், அவ்வளோதான். விலைக்கு உரிய ஒரு உலோக பொருளாக அவன் காணுகின்றான். அவனுக்கு சாமி எப்படி இருப்பார்? அவ்வளோதான் இருப்பார். அந்த கோயில்ன்றதுக்கு வழிபடுவதற்குன்னு நினைக்கும் போது நமக்கு வழிபாட்டுக்கு ஒரு இடமா இருக்குது. சில பேர் சும்மா வந்து பேசிட்டு போகலான்றவங்களுக்கு சும்மா பேசிட்டு போகிற இடமா இருக்கும் இல்லையா? சாமி எல்லாருக்குமே இடம் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. அப்படி யார் ஒருவர் அவனை உள்குகின்றார்களோ அவர்களுக்கு அவன் காட்சிப்படுவான். ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். யார் எப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமான் அப்படி காட்சி. நடராஜ பெருமானை நினைக்கும் போது நடராஜ பெருமான், அருணகிரிநாத பெருமான் பல தலங்களுக்கு செல்லுகின்றார். திருமுறை தலங்களாக தேவார தலங்கள்னு சொல்லப்படுற பல தலங்களுக்கு செல்லுகின்றார். அங்கே முருகப்பெருமான் திருமேனி இருக்குமான்னு தெரியாது. அவர் பார்க்குறது என்னமோ மூலவர் தான், ஆனால் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி. அவர் தில்லைக்கு போகிறார், அவருக்கு முருகப்பெருமான் தான் காட்சி. அண்ணாமலைக்கு செல்லுகின்றார், முருகப்பெருமான் தான் காட்சி. எந்த தலத்திற்கு சென்றாலும் அவருக்கு முருகன் உருவமாக காட்சி. அபிராமி பட்டருக்கு எந்த தலத்துக்கு போனாலும் எல்லாமே சக்தி உருவமாகவே காட்சி. யார் எப்படி ஒழுகுகின்றார்களோ அந்த உருவிலே இறைவன் காட்சிப்படுகின்றான். நமக்கு எந்த உருவம்னு இருக்கும் இல்லையா, அந்த உருவத்தை பெருமான் நமக்கு அந்த உருவில் காட்சி கொடுப்பானா. அப்படி இங்கே சொல்கிறாரு, இங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே, அங்கே எதிர் நிற்கின்றான். அப்பொழுது இறைவன் எங்கு உரைகின்றான்? அருளாளருடைய திருவாக்கில் உரைகின்றான். நாம் அவனை எழுந்தருள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எழுந்தருளுவோம். மணிவாசகர் சொல்கிறார் இல்லையா, அன்பால் அழைக்கின்றிலேன், அன்பால் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன், ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுரும் தாள் எப்பொழுதுன்னு கேட்குறாருல்ல திருச்சாதகத்தில். ஆற்றல் மிக்க அன்பால் நான் உன்னை அழைக்கலை சாமி, சரியாக கூப்பிடல, அதான் நீங்கள் வரல. எப்படி கூப்பிட்டுருக்கணும்? அன்பால் அழைத்திருக்க வேண்டும். நான் அன்பாகத்தானே அவனை அழைத்தேன், அவன் வரவில்லையே. அன்பால் அழைத்தும் அவன் வரவில்லையே. காரணம், ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கவில்லை. அன்பில் ஒரு ஆற்றல் இருக்கணும், அன்பில் ஒரு ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கணும். அப்படி எப்படி அழைக்கணும் ஆற்றல் மிக்க அன்பனா? நம் சிந்தனையை குவிந்து அவன் திருவடியை நினைந்து, பெருமானே இந்த திருமூர்த்தத்திலே தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்கின்ற உண்மை எண்ணத்தோடு நாம் அவனை உள்கும் பொழுது அந்த பொருளிலே அவன் எழுந்தருளுகின்றான். சண்டேஸ்வரர் அப்படி தானே பண்ணார், பூசை பண்ணார். மண்ணி ஆற்றங்கரையில் என்ன இருந்திருக்காங்க? ஒன்றுமே கிடையாது, ஆத்தங்கரை தான். ஆத்தங்கரையில் லிங்கமும் கிடையாது. இவரே லிங்கம் சமைக்கிறார். லிங்கம் செய்து பெருமானே அங்கே எழுந்தருளை செய்கின்றார். அங்கே பெருமான் வந்து விட்டான். அதுதான் சொல்கிறார் அருணகிரிநாத பெருமான். செங்கேழ் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுவமலர் கொங்கே தரலும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பானே. பெருமான் கோலத்தோடு நமக்கு எதிர் நிற்பான். அருளாளர்கள் திருவாக்கிலே அவன் விளங்குகின்றான். அருணகிரிநாத பெருமான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், முருகப்பெருமான் எழுந்தருளுகின்றான். அவன் எழுந்தருளும் பொழுது அவனுடைய திருவடி எங்கெங்கெல்லாம் பட்டது. முருகப்பெருமான் எழுந்தருளுகின்றார். முருகப்பெருமான திருவடி எங்கே பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடம். முருகப்பெருமான் திருவடி எங்கே பட்டதுன்னு தெரிஞ்சால் உடனே நம்ம அங்கே போயிடலாம்ல, அதை போய் பார்க்கலாம் இல்லையா? ஓ, இங்கே தான் முருகப்பெருமான் திருவடியா? நமக்கு அப்படி தானே ஒரு இடம், ஒரு செய்தி சொல்லும் பொழுது அந்த செய்திக்குரிய இடம் எங்குன்னு போது நினைக்கும் பொழுது நாம் அதை நாட முற்படுவோம். அருணகிரிநாத பெருமான் நமக்காகவே அந்த வாய்ப்பை தருகின்றார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாடி எட்டிலும் பட்டதன்றோ படிமாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்டம் கூட முகடம் முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. முருகப்பெருமான் யார் என்றால், 3 அடியை கேட்டு 3வது அடியை மாவலியினுடைய சிரத்திலேயே கொண்ட திருமாலினுடைய மருகன். அவருடைய சிற்றடி ஆகிய அவருடைய திருவடி எங்கெங்கெல்லாம் பட்டது தெரியுமா? தாவடி ஓட்டும் மயிலிலும். ஐயா, முருகப்பெருமான் திருவடி மயில் மேலே பட்டுது.
மயில் மேலே படத்தானே செய்யும். அவர் வாகனத்தில் ஏறும்போது மயில் மேலே படத்தானே செய்யும். தாவடி ஓட்டும் மயிலிலும், அந்த மயில் வேகமாக போகக்கூடியதான். சொன்ன உடனே கிளம்பி உடனே ஒரு அன்பருக்கு அருள வேண்டும், உடனே கிளம்பணும், உடனே மயில் தான். மெதுவாக போனால் கஷ்டம் இல்லை. மயிலில் ஏறி உட்கார்றாரு சாமி. மயிலில் உட்காரும்போது கால் படுமா படாதா? கண்டிப்பாக. அப்போ முருகப்பெருமான் திருவடி மயிலின் மீது படுகிறது. ஏன் நான் மயிலை வணங்கணும் தெரியுமா? வேலும் மயிலும் துணை. எப்பொழுதுமே வேலை வணங்கும் பெருமானை வணங்கும் பொழுது மயிலையும் வணங்கும். ஏன்? முருகப்பெருமான் திருவடி தோய்ந்த ஒரு வாகனம் மயில். அதெல்லாம் மயில் நாம் வணக்கத்திற்குரியது. இங்கே சொல்கிறாரு, தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும். அது மட்டும் இல்லை, தேவர்களுடைய தலையிலே சிரத்திலே அந்த முருகப்பெருமான் திருவடி தோய்ந்திருக்கு. முருகப்பெருமான் திருவடி தேவர்கள் தலையில் ஏன் தோய்ந்திருக்கு? தேவர்கள் எல்லோரும் சென்று பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். முருகப்பெருமானை எல்லோரும் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் திருவடி தேவருடைய சிரத்திலே படுகிறது. கரெக்டு தானே? தேவர்கள் போய் இந்திரன் போய் வழிபாடு செய்கின்றான், வருணன் சென்று வழிபாடு செய்கின்றான். ஒவ்வொருவராக சென்று பெருமானை, இந்திராதி தேவர் உள்ளிட்ட அனைவருமே சென்று பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். சிரம் தாழ்ந்து அவன் திருவடியை வணங்குகின்றார்கள். அப்பொழுது அவன் திருவடி படதானே செய்யும் இல்லையா? எல்லாரும் வணங்கும் பொழுது அவர் திருவடி சிரத்தில் படதானே செய்யும். 2 3ஆவதோ ஒரு இடம் சொல்கிறார், அதுதான் சிறப்பு. தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாடி எட்டிலும் பட்டதன்றோ. ஐயா, 3ஆவதாக ஒரு இடத்துல முருகப்பெருமான் திருவடி பட்டது. அந்த 3ஆவது இடம் அங்கே தெரியுமா? என்னுடைய பாடல் இது அருணையநாத பெருமான் அருளிய கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ், வேல்விருத்தம், திருவகுப்பு போன்ற அனைத்து நூல்களிலுமே முருகப்பெருமான் திருவடி பட்டதான். எந்தன் பாடி எட்டிலும் பட்டதன்றோ. என்னோட திருவடியில் என்னுடைய முருகப்பெருமான் என்னுடைய திருவடி என்னுடைய பாடல்களிலும் பட்டது. அப்படின்னா என்ன பொருள்? திருப்புகழ் என்பது, கந்தர் அலங்காரம் என்பது முருகப்பெருமான் திருவடி. முருகப்பெருமான் திருவடி எது? கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தை நாம் ஓதுகின்றோம் என்றால் முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் துதிக்கின்றோம் என்று பொருள். திருப்புகழை நாம் ஓதுகின்றோம் என்றால் முருகப்பெருமானை திருவடியை வணங்குகின்றோம் என்று பொருள். நாம் நினச்சிட்ருக்கோம் பாட்டு பாடுறோன்னு நினச்சிட்ருக்கோம். திருக்கோவிலுக்கு வந்தால் இறைவனை துதித்து பாடல்களால் ஏற்ற வேண்டும். அதுக்கு தான் பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அனுபூதியோட முதல் பாடலே அதான் வச்சுருப்பார். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். பாடுதல் தான் பணி நமக்கு. பாடும் பணியே வேலை, வணங்குவதே வேலை. வாரியார் சாமி சொல்வார். அவனை பாடுவது தான் நம்முடைய பணி. நம்மளால் நினச்சிட்டு இருக்கோம் பாடுறது வேற யாரோ ஒருத்தரோட வேலை, அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க, அவங்க தான் பாடுவாங்க. இல்லை, நாம் பாடுவதற்காகத்தான் வந்திருக்கோம். நம்முடைய பாடு நீங்க வேண்டும் என்றால் அவனை பாட வேண்டும். நமக்கு இங்கே பாடு தானே. நமக்கு என்ன பாடுபடுறோம் தெரியுமா சார்? என்ன பாடு நமக்கு இங்கே? உழைப்பு. நம்மளை போட்டு வினைகளால் நாம் என்ன தீந்து கொண்டே இருக்கோம். நல்வினையும் தீவினையும் நம்மை தாக்கி கொண்டே இருக்கு. நமக்கு தீவினை தாக்கும் போது தான் பிரச்சனை வரும். நம்ம அப்போ தான் கோயிலுக்குள்ளேயே நுழைய ஆரம்பிப்போம். நல்வினை நம்மை தாக்கும் பொழுது இன்பத்திலேயே திளைப்போம். பாருங்களேன், நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே இருக்காது. நமக்கு போகணும் தாங்க சார் நினச்சேன், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. ஏன்? இன்பத்தில் நாம் அப்படியே திளைக்கும் பொழுது சாமியை மறந்து போயிடுவான். கஷ்டம் வரும்போது தான் கோயிலுக்குள்ளேயே ஆரம்பிப்பான். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், கோயிலுக்கு போகலான் இருக்கேன். அப்போ ஏன் பிரச்சனையை கொடுக்க தெரியுதா சாமி? துன்பத்தை நமக்கு கொடுப்பதற்கு காரணமே அப்போ தான் கோயிலுக்குள்ளே வருவான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் துன்பன்றதால் நம்மளை போட்டு சாமி துவைக்கிறாரு போல இருக்குது, நம்மளை போட்டு கசக்கிறாரு போல. இல்லை, நாம் நெறிப்பட வேண்டும் என்றால் அதற்கு மருந்து தேவை. கொஞ்சம் கசப்பாக கொடுத்தா தான் மருந்து, இனிப்பாக கொடுத்தா அதுக்கு பேர் மருந்து கிடையாது. ஸ்வீட்டு கொடுத்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடக்குது அர்த்தம். இங்கே வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் அடிக்கடி அதான் குறிப்பிட்டது. நாம் சிகிச்சைக்காக வந்திருக்கின்றோம். நம்முடைய நோய் நீங்க வேண்டும் என்கின்ற சிகிச்சைக்காக. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மலங்களால் பீடிக்கப்பட்ட நாம் இந்த மலங்கள் என்கின்ற நோய் நீங்கும் பொருட்டு இந்த பிறவிக்கு வந்திருக்கின்றோம். வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். இந்த பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த வினைகளை தூய்த்து அதன் மூலம் வினைகளை இனி ஏற்றாது இந்த பிறவியை கடக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால் அருளாளர்கள் நூல்களை கொண்டு மட்டும்தான் அணுக முடியும். நமக்கா தெரியாது. நமக்கா தெரியாதெல்லாம் குற்றமுடையதாக இருக்கும். அருளாளர்கள் பெற்ற ஏற்கனவே போன வழியாக இருந்து வச்சுங்களேன், எப்படிங்க போகணும், இதை இப்படி போங்கன்னு வாங்க. அந்த வழி நல்லா அருமையாக இருக்கும், போட்ட வழியாக இருக்கும், வழிகாட்டி மரம் இருக்கும், அந்த வழியிலேயே போயிடலாம். நம்ம இந்த பக்கம் போனோமான்னு தெரியலங்க ஐயா, போகலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்னா போவோமா நம்ம அந்த பக்கம்? சரி, யாராவது போகிறாங்களான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம்.
நம்ம அப்படியே பார்த்துட்டு யாராவது 4 பேர் போயிருக்காங்கன்னா அந்த வழி எப்படி இருக்கும்? பண்பட்ட வழியாக இருக்கும், பயன்படுத்திய வழியாக இருக்கும். அந்த வழியில் நம்ம போகலான் இருக்கும். அந்த 4 பேர் போன வழின்றது தான் அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞானசம்பந்தர். இவங்க 4 பேர் போன வழி. அந்த வழியிலேயே போயிடலாம் நம்ம. அந்த வழியை தான் அருணகிரிநாதர் பின்பற்றுகின்றார். ஞானசம்பந்தரை தன்னுடைய குருவாக கொண்டு அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ் என்கின்ற ஒரு நெறியை கற்பிக்கின்றார். அதில் சொல்கிறாரு, எந்தன் பாடி ஏட்டிலும் பட்டதன்றோ. முருகப்பெருமான் திருவடி எங்கு பட்டது? அருணகிரிநாத பெருமான் பாடல்களிலே தோய்ந்திருக்கின்றது. அப்போ எந்த அளவிற்கு பாடல்கள் முக்கியம்னு பார்க்கணும். நமக்கு பாடல்களை சொல்லித்தரத்துக்கும் ஆள் இல்லை, இன்றைக்கி பாடல்களை கேட்டுக்கிறதுக்கும் நேரம் இல்லை. நமக்கு பாடல்கள் மிக மிக முக்கியம். பாடல்களினால் மட்டும்தான் மந்திர ஆற்றல்களாக இருக்கின்ற அந்த பாடல்கள் மட்டும்தான் இறைவனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு உணர்த்தி நிற்கும். இல்லைன்னா பொதுவாக தான் தெரியும். இறைவனை உண்மை நிலையை, அவனுடைய சிறப்பு நிலையை அறிய வேண்டும் என்றால் அருளாளர்கள் நெறி மட்டுமே நமக்கு துணை செய்யும். அது அந்த நெறியிலே மிக முக்கியமானது என்ன என்றால் அறம். நாம் வழிபாடு செய்கின்றோம், நம்மால் இயன்றதை நம்மோடு இருப்பவர்களுக்கு, இயலாத சூழலில் இருப்பவர்களுக்கு தந்து உதவ வேண்டும். அருணகிரிநாத பெருமான் கந்தரலங்காரன்ற நூலில் முருகப்பெருமானினுடைய அருளை திருவிளையாடல்களை எல்லாம் பேசுகின்ற, வீரதீர செயல்களை எல்லாம் பேசுகின்ற அருணகிரிநாத பெருமான் அறம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை சிந்தனையும் வலியுறுத்துகின்றார். நாம் தர்மம் செய்ய வேண்டும், நம்மால் இயன்றதை பிறருக்கு தந்து உதவ வேண்டும். தரும் பொழுது நான் இந்த பொருளை இவர்களுக்கு தந்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடாது. இந்த பொருளை நான் இவர்களுக்கு தருவதற்கு இறைவன் வாய்ப்பு தந்திருக்கின்றான். எப்போ தான் அப்படி தான் செய்யணும். நாம் என்ன நினச்சிட்டு நான் தான் சொன்னேன் வச்சுங்க, நான் தான் சார் கொடுத்தாத, நான் தான் பண்ண தெரியுமா சார், நான் தான் பண்ண தெரியுமா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நமக்கு புண்ணியமாக மாறிடும். ஒரு செயலை செய்து அதை நாம் தான் செய்தோம் என்று அந்த நல்ல செயலை செய்யும் பொழுது அது நல்வினை பயனாக மாறிடும். நாம் செய்யாத செயலை செய்தோம் என்று சொல்லும் பொழுது அது தீவினையாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ நல்ல செயலும் தீவினைக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இது தீவினை என்பது இரும்பு விலங்கு என்றால் நல்வினை என்பது பொன்னால் ஆன விலங்கு. பொன்னால் விலங்கு போட்டால் என்ன எல்லாம். இவர் போட்டிருக்குது தங்கத்தில் இவருக்கு கையில் விலங்கு போட்டிருக்காங்க சார், என்ன பண்ணுவீங்க? ரொம்ப பெரிய ஆள் போல நினைப்போமா? இல்லை, அவன் கைதி தான். அதில் தங்கத்தில் போட்டான் என்ன, இரும்பில் போட்டான் என்ன. தீவினை என்பது இரும்பு விலங்கு என்றால் நல்வினை என்பது பொன் விலங்கு, அவ்வளவுதான். அது நமக்கு எதுக்குன்னா அது நல்ல அந்த பொன் விலங்கை கொண்டு அவன் திருவடியை வணங்கி சிவ புண்ணியத்தை ஈட்ட வேண்டும். நல்வினை தீவினையை தாண்டி சிவ புண்ணியத்தை ஈட்ட வேண்டும். அது எப்படிங்க சிவ புண்ணியத்தை ஈட்டுறது? சிவ புண்ணியத்தை ஈட்டினால் அது நமக்கு பிறப்பிற்கு வழிவகுக்காது. சிவபுண்ணியம் ஈட்டினால் பிறப்பு. ஒரு செயலை செய்கின்றோம், அதை நான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அது நல்வினையாகிறது. அது நமக்கு புண்ணியமாக பதிவு செய்யப்பட்டு நாம் அதை இன்பமாக அனுபவிப்போம், அவ்வளவுதான். நாம் அந்த செயலை செய்யாத பொழுது அது தீவினையாக பதிவு செய்யப்பட்டு அது பாவமாக அது தேக்கி நமக்கு துன்பமாக வந்து சேரும். இவ்வளவுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த விஷயமே இவ்வளவுதான். நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் புண்ணியமாக பதிவு செய்யப்பட்டு நமக்கு இன்பமாக வரும். நாம் செய்கின்ற தீய செயல்கள் பாவமாக பதிவு செய்யப்பட்டு நமக்கு துன்பமாக வரும். இன்ப துன்பத்தை இப்படித்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் எப்பொழுது செய்தோம் என்று நமக்கே தெரியாது. ஆச்சா? எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்வினை தீவினைன்றது என்னென்னா நாமே நமக்கு போட்டுக்கிட்ட தபால், நாமே நமக்கு போட்டுக்கிட்ட லெட்ரு. இந்த ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் ஒரே அட்ரஸாக போட்டு ஒரு லெட்ரு போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம தான் ஃப்ரம் அட்ரஸ் எழுதுகிறோம், நம்ம வீட்டு அட்ரஸ் தான் டூ அட்ரஸ்ஸு, எழுதியாச்சு, போஸ்ட் பாக்ஸில் போட்டாச்சு. என்ன ஆகும்? நமக்கு வந்து சேரதான் போகுது. எப்போ வந்து சேர்றதுன்றது போஸ்ட்மேனை பொறுத்தது. நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் கூட வரலாம், எப்போ வரும் தெரியாது, அடுத்த பிறவியில் கூட வரலாம். வினைகள் இப்படித்தான். இப்போ நல்லது செஞ்சால் இப்படி வந்துடுமாங்க, தீமை செஞ்சால் இப்படி வந்துடுமா? அப்போ என்ன தான் பண்ணுறது? கேள்வி இல்லை. நல்லது செஞ்சாலும் வினை வந்துடுதுன்றீங்க, தீமை செய்தாலும் வினை வருதுன்றீங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? நாம் செயலை செய்யும் பொழுது இதை நான் செய்யவில்லை, இறைவன் திருவருளால் இதை செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு நாம் சும்மா வாயளவில் இல்லை, உள்ளத்தாலும் இறைவனால் நாம் இதை செய்கின்றோம், இறைவன் நெறிப்படுத்த நாம் இதை செய்கின்றோம் என்கின்ற உணர்வோடு அதை செய்வோமே ஆனால் அது சிவபுண்ணியமாக மாறும். அது சிவபுண்ணியமாக மாறும். இங்கே அருணகிரிநாத பெருமான் அந்த செய்தியை தான் சொல்ல வர.
நாம் அறம் செய்ய வேண்டும். அறம் செய்யும் பொழுது அதை நாம் செய்யவில்லை, இறைவன் திருவருளால் செய்கின்றோம் என்கின்ற உணர்வு. இதை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 கதை பாருங்கள். ஒருவர் அருமையான இறை வழிபாட்டிலே இருக்கின்றவர், சிவத்தை வழிபாடு செய்து தன்னால் இயன்றதை தந்து கொண்டு அவருக்கு ஒரு மனைவி. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய பக்தி கீர்த்திலாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கா எதாவது கொடுக்கணுன்னா அதெல்லாம் எது கொடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அது அவங்களுக்கு தரலாம் இல்லைம்மா, அவங்களுக்கு கொடுத்தா அதெல்லாம் வேணாம் தான், அவங்களுக்கு எது கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டாம். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு அவருக்கு புரியல. ஒரு நாள் வாம்மா சொல்லி கூட்டின்னு போனார். அப்படின்னு நடந்து பேசிக்கிட்டே வராங்க கணவனும் மனைவியும். பேசிக்கிட்டே வரும்போது நல்ல மார்ச் ஏப்ரல் தாண்டி நல்லா வெயில். அந்த அம்மாவுக்கு செருப்பு அறந்துருச்சு, சட்டுன்னு கால் செருப்பு அறந்து போச்சு. செருப்பு அறந்தோடனே செருப்பு அந்த அம்மா என்ன பண்ணுறது, போட முடியாதுல்ல, அப்படியே விட்டான். சரி என்னங்க செருப்பு அறந்துருச்சுன்னா, சரி விட்டுருமான்னு விட்டார். கால் கொதிக்குதுங்க, எப்படிங்க நிற்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அது உடனே அவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உன் நிழல் இருக்குல்ல அது நில்லுமா அப்படின்னாராம். வெயிலில் நடந்துட்டுருக்கோம், வெயில் நடந்துட்டு செருப்பு அறந்துருச்சு. செருப்பு அறந்து போனோடனே அப்போ கால் கொதிக்குது, கால் தரையில் படும்போது கால் கொதிக்குது. அது கால் கொதிக்குதுங்க, என்னங்க பண்ணுறது? உடனே அவர் சொன்னார், உன் நிழல் இருக்குல்ல, வெயில் என்ன நிழல் நிற்குமா இல்லையா, நமக்கு வெயிலில் போயிட்டே இருக்கும்போது நம்ம நிழல் நம்ம கீழே விடும்ல, அந்த நிழலில் நின்றுக்குமா நீ அப்படின்னாராம். அவர், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, நம்ம நிழலில் நம்மளால நிற்க முடியுமா, நம்ம நிழலில் நம்மளால் நிற்க முடியுமான்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், அப்போ உன் நிழல் கூட உனக்கு உதவாது, பார்த்துக்கிட்டியா, இவ்வளோதான் நீ இருக்க அப்படின்னாராம். உன்னோட உன் கூடவே தானே இருக்குது, நம்ம கூடவே தானே வருது. அது அவனை யாரும் ஒன்றும் நீங்கள் போயிட்டு வாங்கலாம் அனுப்பி வைக்கல, கூடவே தான் வருது, யாரும் சொல்லி வரல. தானாக வந்த ஒரு பொருள் கூட நமக்கு உதவாது. அருணகிரிநாத பெருமான் இதை அப்படியே பதிவு செய்கிறார். வையிற் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளமேனும் பகிர்மின்கள். ஐயா நீ அரிசியை கொடு. அருணகிரிநாத பெருமான் எவ்வளோ எளிமையாக சொல்கிறார் பாருங்கள் கந்தன் அலங்காரத்தை. இந்த பாடம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் முதல்ல படித்த பாடல், ஒரு சில பாடல்கள்லாம் படித்தேன் கந்தன் ஆரம்ப காலத்தில், நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல்லாம் பார்த்தேன். அறத்தை வலியுறுத்துகின்ற பாடல்கள். வையில் இந்த உலகத்தில் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி, முருகப்பெருமானை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள். ரொம்ப இந்த செய்தி ரொம்ப அருமையான செய்தி. நமக்கு யோசிக்கணும். நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை தருகின்றோம் என்றால் தருபவர்கள் உயர்ந்தவர்களாக விளங்குவார்கள். பெறுபவர்கள் யாராக வேண்டும் என்றால், தருபவர்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. ரொம்ப பெரிய ஆளுகள்லாம் தர முடியும், நம்மளால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு இருந்தவங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த வாங்குறவங்கன்னு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதி தெரியுமா? அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்ற ஒரு தகுதி. யாருக்கு கொடுக்கணுமா? வரிஞர்க்கு என்றும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். வள்ளுவர் தான் சொன்னார், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இல்லாதவங்களுக்கு தான் ஏன் கொடுக்கணும்? அவர் எல்லாம் இருக்குது அவருக்கு. நான் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணேன் சார், சாப்பாடு போட்டேன் சார். யாருக்கு? அவருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு. அந்த 100 பேரில் 20-25 பேர் பார்த்தீங்கன்னா அவர் மனசு வருத்தப்பட போகுதுன்றதுக்காக கொஞ்சம் சாப்பிட்றவர். அவர் மனசு வருத்தப்படும், அதுக்காக கொஞ்சம் அவர் சும்மா ஒரு எடுத்துகிட்டு அப்படியே மூடிடுவார். அதில் ஏதாவது சாப்பிட்டாரா? அவர் ஒன்றும் சாப்பிடல. அவர் உடம்பு முடியாது, அவரால் சாப்பிட முடியாது. அப்போ எதுக்கு உட்காரணும்? இல்லைங்க நான் சாப்பாடு போட்டாகணும்ல. இவர் போட்டாகணுன்றதுக்காக அவர் சாப்பிட்ணும். அவர் சாப்பிடவும் போகிறதில்ல, இவர் போட்டதும் பிரயோஜனம் இல்லை. இது தேவையா? ஈதல் என்பது எப்பொழுது நிகழும் என்றால், அவர்கள் வாங்குபவர்கள் வறியவர்களாக இருக்க வேண்டும், இல்லாதவர்களாக. அவர்கள் தான் அந்த பொருளை உண்மையாக பயன்படுத்திப்பாங்க. இல்லாதவனுக்கு கொடுத்து பாருங்களேன், அவன் வாழ்த்துவான் பாருங்கள். வாழ்த்து யார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்க ஐயா, அந்த வாழ்த்துக்கு கோடி ரூபாய் பெறும். அந்த வாழ்த்து நீங்கள் காசு கொடுத்தாலும் வாழ்த்து கிடைக்காது. அவனுடைய பசியை போக்கினீர்கள் என்றால் அது பெரிய வாழ்த்து. அதனால தான் அன்னமிடுங்கள்னு வள்ளல் பெருமான் சொன்னார். முதல்ல சாப்பாடு போட்டு ஏன் தெரியுமா? அப்போ தான் வாழ்த்துவான். நீங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இறைவன் என்றால் யார் என்றால் என்று ஒரு அரை மணி நேரம் பேசணும்னு வச்சிங்களேன். அட போங்க சார், நீங்கள் வேறு காது அடைக்குது, பசி சார், நான் காலையிலேயே சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, இப்போ அது சாப்பிடுன்னு பார்த்தா இவர் பாட்டு பேசிகிட்ருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ணோம்? பசித்தவனுக்கு அறம் சொல்லாதேன்னார் வள்ளல் பெருமான். நீ பசிக்கிறவன்ட்ட போயிட்டு அறம் சொல்லக்கூடாது, முதல்ல அவனுக்கு சாப்பாடை போடு, அப்புறம் நீ கூப்பிட்டு உட்கார வை, பேசி நல்ல விஷயத்த சொல்ல. அவன் கேட்பான். ஏன் கேட்பான் தெரியுமா? அடுத்த வேலை சாப்பாடு போடுவான்ல. சரி இவன் சாப்பாடு எப்படி நமக்கு போட்டுருவான். இப்போ முதல்ல அறம் முக்கியம். நீங்கள் வழிபாட்டிற்கு என்ன தேவை? சாப்பாடு. முதல்ல இங்கே சாமி யாருமே சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லை. சைவம் விரதத்தை ஏற்றுக்கவே இல்லை. விரதம்ன்றது நமக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சைவத்தில் விரதம் இல்லை. இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க எல்லோரும். விரதமே கிடையாது. இப்போ
இது விரதமே கிடையாதுன்னா ஞானசம்பந்தர் சொல்கிறார், விரதங்களால் வாடி என்னாவதும்னு கேட்குறார். எதுக்கு ஏன் விரதம்? அவர் ஒரு நாள் முழுக்க சாப்பிடல. என்ன ஏங்கண்ணா? அது பிரதோஷங்க ஐயா, நான் சாப்பிட்லாங்க ஐயா, ஒரு ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். மறுநாள் அவர் எங்கேங்க ஐயாண்ணா? அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னங்க ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, நேற்று ஃபுல்லாக சாப்பிடலைங்க, மயக்கம் போட்டு கொண்டுட்டார். இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ எந்த சாமி போய் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிச்சு? நாம் அதாவது விரதங்கள் இருப்பவர்களை நம்ம ஒன்றும் குறை சொல்ல வேண்டாம். விரதம் நம்மளால் இருக்க முடியுமா? நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்கொள்ளக்கூடியதா? அப்படியெல்லாம் வருத்தி உடம்பை வருத்த சொல்லவே இல்லை சாமி. நீ சாப்பிடவே சாப்பிடாம கோயிலுக்கு வான்னா கண்ணே சரியாக தெரியாது, ஒரு மாதிரி கேராக இருக்குது சார். அப்புறம் எங்கே சாமி தெரியும்? திருக்கோவிலுக்கு சென்று அவனுடைய திருவோலக்க காட்சியை காண வேண்டும் அல்லவா? அதுக்கு தானே கோயிலுக்கு வரோம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிருகுமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் அவ்வளோத்தையும் பார்க்கணும். நம்மளால் நேரம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் எங்கே நின்று பார்க்குறது? இவ்வளோத்தையும் அப்பர் பெருமானுக்கு தெரியுது. குனித்த புருவம் கொவ்வை செவ்வாய் குமின் சிரிப்பு பனித்த சடை பவளம்போல் மேனி நமக்கு தெரியுதா? நமக்கு எல்லாம் மறைக்குது சார். அது சரியாகவே தெரிய மாட்டேன், புகையாக இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது. ஏன்? நம்முடைய நோக்கம் ஒன்றை மட்டுமே பற்றியதாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மறைப்பு இருக்காது. நமக்கு கோயிலுக்குள்ளே நுழையும் போதே மணி 7 ஆயிடுச்சா, 8 மணிக்கெலாம் அப்படியே கிளம்பிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம 8:10 வீட்டுக்கு போயிட முடியும். அப்படி தான் வீட்டுக்கு கிளம்பும் போதே எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் கோயிலுக்கு? கோயில் முடிச்சு 8:30 போயிடுமா? 8:30 போயிடுவோமான்னு தான் கோயிலுக்கே வர்றது. அப்புறம் இது கோயிலுக்கு வர்றது. திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது நாம் எவ்வளவு நேரம் திருக்கோயிலிலே நாம் கோயிலில் இருத்தி இருக்கின்றோம் என்பது முக்கியம். நாம் தான் கோயிலில் இருக்கணும். யார் ஏன் இல்லைங்கன்னு வெளியில் போனால் யாரும் மார்க் போட போகிறதில்ல. நீங்கள் இவ்வளவு நேரம் வழிபாடு செய்யவில்லை, பேசி கொண்டிருந்தீர்கள், அரட்டை எடுத்து கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு மார்க் கம்மி யாராக போட போகிறாங்களா? இல்லை. ஆனால் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் மொத்த மார்க்கும். யாரெல்லாம் கோயிலுக்கு வராங்க, ஒவ்வொரு கோயிலுமே யாரெல்லாம் கோயிலுக்கு வராங்க, என்னென்ன கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒருத்தருக்கு வந்து கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கார். ஹண்டேஸ்வரர் அவர் தான். ஒவ்வொரு கணக்கையும் அவர்கிட்ட யார் வந்திருக்காங்க போயிருக்கான்ற மொத்த லிஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். தினம் சாமிகிட்ட கொடுத்துருவார். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க சாமி, இவங்கெல்லாம் வரணும்னு சாமி கொடுத்துருப்பாரு. அந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் ஓகேன்னு போட்டு அவர் கொடுத்துருவார். அவங்க மட்டும்தான் கோயிலுக்கு வர முடியும். நாம் நினச்சவங்களாம் கூட கூப்பிட முடியாது. அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்தால் நம்ம வரலாம். இல்லைன்னா நமக்கு முக்கியமான வேலை வந்துடும், நம்ம கிளம்பி போயிடுவோம். நாம் நினச்சிட்டு இருப்போம் நமக்கு தான் முக்கியமான வேலை வந்திருக்குன்ட்டு. இல்லை, அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்காது, அவ்வளோதான். அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கணும்னா நாம் அதற்குரிய தகுதி உடையவர்கள் மட்டும்தான் திருக்கோவிலுக்கு வரும். அதுவும் அருளாளர்களை பாடல்களை கேட்பதற்கும் அதுக்கும் தகுதி. எல்லோராலும் எல்லாவற்றையும் கேட்டுட இயலாது இல்லையா? இங்கே சொல்கிறாரு, வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். ஐயா, அரிசியை கொடுக்க வேண்டாம், நொய் அரிசியில் பாதி தான் நொய் கூட வேண்டாம், நொய்யில் பாதி. இந்த நொய்யில் பாதியை குருணேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குருணேன்னு வாங்க, அது எதுக்குமே பயன்படாது. நீங்கள் நொய்யை நீங்கள் வேக வச்சினாலே குழஞ்சிரும். குருணை எதுக்கு பயன்படும்? நான் நினச்சேன் முதல்ல அது எதுக்கு பயன்படும்? நொய்யிற பாதினா அவ்வளோ பாதியாக இருக்குமே, அது நீங்கள் வேக வச்சுக்கினாலே தண்ணியாக தான் போயிடும். அதை போயா கொடுக்க சொல்கிறாரு அருணகிரிநாதர். நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள்னு சொல்கிறாரு. அதை போயா சொல்கிறாருன்னா பொருள் அப்படி இல்லை. நாம் அது நமக்கு வைக்கலை. இந்த நொய்யில் பாதியாக ஒன்று இருக்கும்ல, குருணை தம்மா சின்னதாக இருக்கு பாருங்க, அது எதுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் அதை என்ன பண்ணுவாங்க, பயன்படாதுன்றதுனால தூக்கி போட்டுற மாட்டாங்க. அதை கோலமாவாக வீட்டு வாசலில் போடுவாங்க, கோலம் இடுவாங்க. அந்த நொய்யில் பாதியாக இருக்கிற பொருளை அப்படி வச்சாங்கன்னா வீட்டுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மங்களமாக அந்த கோலம் விளங்கும். அது மட்டுமல்ல, அது கோலம் மட்டுமல்ல, அதை எறும்பு போன்ற சின்ன சின்ன ஊருங்கின்ற பிராணிகள் இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பிட்டு போகும். இப்போ வேறு எதுனுமோ போட்டு வச்சு கோலமாகன்ற பேரில் வச்சாச்சா அதுக்கிட்டே வராது, அது எங்கே வரப்போகுது? அப்போனா நாம் 6 அறிவு படைத்த அன்பர்களுக்கு மட்டும்தான் நம்மால் இயன்ற அறத்தை செய்ய வேண்டும் என்பதல்ல, ஓரறிவு உள்ள உயிர்களுக்கும் ஈரறிவு உள்ள உயிர்களுக்கும் கூட நாம் தர்மம் செய்யலாம். அதுவும் தர்மத்தின் கணக்கு தான். அதனால தான் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள். அந்த எறும்புக்காவது குடியா, இந்த ஈக்கு கூட கொடுக்காதவனு இருப்பான், அந்த மாதிரி இருந்துடாதேன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள் நுங்கற்கு என்றும் வெய்யிற்கு உதவா வெறும் உடம்பின் நிழல் போல. ஐயா, இந்த உடம்பு நிழல் கூட உதவாது ஐயா வாழ்க்கையில். அப்புறம் நீ என்னத்தை வச்சுட்டு எனக்கு எடுத்துகிட்டு போகிற?
பொருள் நம்மிடத்தில் இருப்பது என்பது நம்முடைய சேமிப்பு அல்ல. எப்பொழுது அதை பிறருக்கு தந்து நம்மால் இயலாதவர்கள் இருப்பாங்க இல்லையா, நம்மோடு இருப்பவர்கள் இயலாதவர்கள் வறிஞருக்கு தந்து உதவுகின்றோமோ அப்பொழுது அந்த பொருள் என்னவாயிடும்? சிவ புண்ணியமாக மாறும், நம்முடைய சந்ததியை வாழ்விக்கும், நம்முடைய வாழ்வை ஏற்றத்திற்கு உண்டாக்கும், நல்வினையை சேர்க்காது. எப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி, முருகப்பெருமானை வாழ்த்தி இந்த வாய்ப்பை பெருமான் நமக்கு தந்திருக்கின்றான் என்ற உணர்வோடு அந்த அறத்தை செய்வோமே ஆனால் அந்த அறம் நமக்கு சிவபுண்ணியமாக மாறும். காரணம், இந்த பிறவியில் வாழ்கின்ற நாம் நம்மோடு உடனாக இருக்கின்ற நிழல் கூட நமக்கு உதவாது. அதுதான் இந்த உலகம். பார்த்துங்க, நிழல் கூட உதவாதுன்னா அப்போ என்ன ஆகும்? பொருள்கள்லாம் உதவுமா? பொருள்லாம் நம்ம விட்டு தனியாக இருக்கிற பொருள் என்பது நம்மை விட்டு தனித்து விளங்குகின்ற ஒன்று, உறவுகள் தனித்து விளங்குகின்றது. ஆனால் நிழல் நம் உடனாகவே இருப்பது, நமக்கு உடனாக இருக்கின்ற பொருள் கூட நமக்கு துணையாக விளங்காது என்றால் அப்போ பொருள்கள் எங்கே? மற்றதெல்லாம் எதுவும் நமக்கு துணையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுற சொல்ல, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் மீது பற்று கொண்டு வாழ்வை மயங்க வேண்டாம், அறம் செய்ய வேண்டும் என்பதாக முருகப்பெருமான் நெறியாக அதே அருணகிரிநாத பெருமான் அறம் செய்ய வேண்டும், பெருமானை வாழ்த்தி அறம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். பெருமானை வாழ்த்துதல் என்றால் என்ன? அவன் திருநாமங்களை சொல்லி வாழ்த்துதல். முருகப்பெருமானே, கந்த பெருமானே, இதில் எப்படி சொல்கிறது? அருளாளர்கள் பாடல்கள் தான் அதுக்கெல்லாம் நமக்கு துணை செய்யும். ஒரு இடத்துல சொல்கிறாரு, முடியா பிறவி கடல் புகார். ஐயா, இந்த பிறவி இருக்கு இல்லையா, இது முடியாதது. இதான் நல்வினையில் செஞ்சுருக்கேன், தீவினையிலிருந்து இன்பம், நல்வினையிலிருந்து இன்பம், தீவினையிலேருந்து துன்பம் வந்துக்கிட்டே இருக்குன்றீங்களே. அப்போ இந்த பிறவி சுழற்சிக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சுழற்சியிலேருந்து எப்படி வெளியே வர்றது? அதற்கு சிவபுண்ணியத்தை செய்தால் ஒழிய நிறைவேறாது. அப்படி இந்த பிறவி எந்த காலத்தில் தொடர்ந்ததுன்னே தெரியல. எப்போ இந்த உடம்பு வந்தது, அந்த உடம்புலேருந்து எப்போ இந்த நல்வினை தீவினை தொடங்குச்சு, திருப்பி எப்போது அடுத்த பிறவி, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கே. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, எவ்வளோ காலம் தொடர்கிறது தெரியுமா இந்த பிறவி, எவ்வளோ பிறவி எடுத்திருப்போம் தெரியுமா நாம். அருணகிரிநாதர் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு, எவ்வளோ பிறவி எடுத்திருப்போம்னா, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், அந்த கணக்கு வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்கன்ற. எவ்வளோ பிறவியா? 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். ஐயா, 7 கடல், ஒரு கடலோட மண், கடலில் இருக்க எவ்வளோ மண் இருக்கும் தெரியுமா? தெரியாது. அவ்வளோ மண் இருக்குமோ? 7 கடல் இருந்ததுன்னா 7 கடல் மண்ணை எண்ண முடியுமா? ஒரு வேளை என்னாலும் எண்ணிருங்க, அதை விட அதிகமாக இருக்கும் என் பிறவின்றார். அப்போ எவ்வளோ பிறவி எடுத்திருக்கு? இவ்வளோ பிறவி இந்த ஆன்மா எடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ உடம்பு எடுத்தது? இப்போ எவ்வளோ உடம்பு எடுத்திருக்கோம்? புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், இவ்வளோ பிறவி. ஒரு 14 பிறவியை குறிப்பிடுறார் நம்முடைய மணிவாசக பெருமான். இவ்வளோ பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கே, என்ன ஆயிருக்கணும் இவ்வளோ பிறவி எடுத்தா? இப்போ நாம் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே இப்போ நான் என் வீடு எனக்கு மாங்காட்டிலேருந்து நான் கிளம்பி இங்கே சைதாப்பேட்டை வந்துட்டேன். இப்போ கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன், திருப்பி கிளம்பி அங்கே திருப்பி இன்னொரு வாட்டி வந்துட்டேன், திருப்பி கிளம்பி இங்கே போயிட்டேன். இதுவே ஒரு நாளைக்கு ஒரு 15-20 வாட்டி வந்து போயிட்டுருக்கேன். ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. என்னங்க ஐயா கேட்குறாரு, என்ன இப்போ ஒரு டெய்லி ஒரு 10-15 வாட்டி வந்து போகிறீங்களேண்ணா? அது ஏங்க ஐயா கேட்குறீங்க? முடியலங்க ஐயா, நான் இனிமேல் வரலங்க ஐயா. இப்போ வந்து போயிட்டு இருந்தால் என்ன ஆகிடும்? ஒரு டயர்டு ஆயிரும்ல. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இளைப்பு. ஒரு இளைப்பு வந்துடும்ல. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஐயா மன்னிக்கணுங்க ஐயா, என்னால் தொடர்ந்து வர முடியாதுங்க ஐயா, இவ்வளோ தூரம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ அது வருது? இவ்வளோ நாள் வந்தோமே, இவ்வளோ நாள் இளைப்பு இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? இளைப்பு வந்துருச்சு. வல்லசுரராய், முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 இளைத்தேன். பிறப்பில் ஒரு இளைப்பு வந்துடும் பாருங்க. அப்போ தான் கோயிலுக்குள்ளேயே, அப்போ தான் அருளாளர்கள் நூல், அப்புறம் தான் பதியங்களை படிக்க தொடங்குவோம். அது வரைக்கும் பதியங்கள்லாம் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. வந்தோமா, பார்த்தோமா, போனோமான்ற நூல்களை படிப்போமா? என்ன, எதுக்காக இந்த பிறவியை பெருமான் நமக்கு தந்திருக்கின்றான்? எதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம்? உண்பதற்காகவும் உடுத்துவதற்காகவும் பொருளை ஈட்டுவதற்காக மட்டும்தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோமா? இல்லை, வேறு ஒரு காரணத்திற்காக வந்திருக்கு. ஏன் நமக்கு மனித பிறப்பை இறைவன் தர வேண்டும்? எத்தனையோ பிறப்புகள் இருக்குது, மனித பிறப்பை ஏன் தர வேண்டும்? இந்த பிறப்பினால் மட்டும்தான் பிறப்பை அல்லாத நிலைக்கு ஈடேற்றுவதற்குரிய வாய்ப்பு எப்போ கிடைக்கும்?
மனித பிறப்பிலாம். அதனால தான் ஞானிகள் எல்லோரும் சொன்னது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனாக பிறகு ரொம்ப கஷ்டம். சிவஞான சித்தியார் என்ற சித்தாந்த நூலில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு மனித பிறப்பு கிடைப்பது என்பது எப்படி தெரியுமா? ஒரு கடல், மிகப்பெரிய கடல், அந்த கடலிலே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஒருவர் கையால் நீந்தி சென்றால் எவ்வளவு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும். ஒரு கடலை கையாலேயே நீச்சல் அடிச்சே ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் போகிறாருன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, கடலையாக கடந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க? நீச்சல் அடிச்சேனே வந்தேன் சார். எவ்வளோ பெரிய முயற்சி. ஒரு மனித பிறப்பு என்பது அப்படி தானா? கடலை கையால் நீந்தினன் காண்றார். ஒரு மனுஷ பிறப்பு வர்றதுன்றது எப்படி? மானுட பிறப்பு கையாலே கடலை நீந்துறதுக்கா ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரிய பிறப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் எதற்காக? அவனை வழிபடுவதற்காக. அவனை வழிபட்டு பிறவாத நிலையை அடைய வேண்டும். இந்த பிறவி இதுவரைக்கும் முடியாது தான், இந்த பிறப்போடு நிறைவேற வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிறாரு? முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் விதனப்படால். எனக்கு அருணகிரிநாத பெருமான்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி என்னென்னா, நாம் இந்த பிறப்பை கடக்க வேண்டும். இந்த பிறப்பை கடக்க வேண்டும் என்றால் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் பற்றற்ற நிலையிலே நாம் இருக்க வேண்டும். பொருள்கள் மீது நாட்டம் இல்லாத நிலையிலே நாம் விளங்க வேண்டும். அப்படின்னா ஏழையாக ஆயிடுவாங்க ஐயா. அடுத்த கேள்வியே அதுதான். பொருள் வேண்டான்னா நம்மால் உடனே என்ன ஆயிடுறான்? ஏழையா. அப்போ எல்லாத்தையும் விட்டோம்னா ஏழை ஆயிடும்ல ஐயா. ஏழையாகவும் இருக்கக்கூடாது. ஏழையாக இருந்தால் வறுமை வந்துடும் இல்லையா? பொருள் இல்லாத நிலைக்கு சென்று விட்டால் நமக்கு வறுமை வந்துடும். வறுமை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் வறுமையில் இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்களேன். கோயிலில் இங்கே பக்கத்தில் நிகழ்ச்சி நடக்குதுங்க ஐயா, விடையாட்சி 10 நாள் நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு வந்து கேளுங்க ஐயான்னு கேட்டு பாருங்களேன். அட நீங்கள் வேறங்க, இருக்கிறவங்க வேலை பத்தலை, முடியல, எங்கே போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும். இருக்கிற மனுஷனுக்கு கஷ்டம். உங்களுக்கு பாவம் கஷ்டம் இல்லை, நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வறுமை. வறுமை நம்மை வழிபாட்டில் ஈடுபட செய்யாது. அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் விதனப்படார். மிடினா வறுமைன்னு அர்த்தம். மிடினா வறுமை. வறுமை வந்துடக்கூடாது. வறுமை வந்துருச்சு வழிபாடே செய்ய மாட்டான். சாமி கும்புறதுக்கெலாம் இருக்கட்டும் சார், அவங்களாம் ஏதோ அவங்களால முடியும் போகிறேன், நமக்கெல்லாம் போய் உழைச்சாதான் சார் நமக்கெல்லாம் காசு. வறுமை நமக்கு வறுமை என்கின்ற ஒன்று வரும் பொழுது வழிபாடு என்னவாயிடும்? தள்ளப்படும். அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு நான் சொல்கிறார், முழுதும் கெடுக்கும் மிடியால் விதனப்படார். யாரார் இந்த வறுமையால் துன்பப்பட மாட்டார்கள், இந்த பிறவி கடலிலே சிக்க மாட்டார்கள். அது யார் தெரியுமா? வெற்றிவேல் பெருமான் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமான் திருநாமம் புகழ்பவரே. முருகப்பெருமான் திருநாமத்தை யார் ஒருவர் சொல்லுகின்றார்களோ அவர்கள் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் விதனப்படார். இதனங்க சார் வேணும். வாழும் காலத்தில் வறுமை இல்லாத வாழ்வு நிறைவுற்ற பிறகு இத்தோடு நிறைவான ஒரு பிறவியும் நிகழ்கிறது என்றால் அதுதான் நமக்கு இந்த பிறவியிலே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான். வெற்றிவேல் பெருமான் அடியாருக்கு நல்ல பெருமான், அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமான் திருநாமும் புகழ்பவரே. அவுணர் குலமடங்கன்னு அசுரர்களை பெருமான் அழித்தான். அப்படின்னா என்ன பொருள்? நமக்கு யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் நன்மையாகவும், தீமையை நுகர்ந்து துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த தீமையை அகற்றுபவராகவும் பெருமான் விளங்குகின்றான். இந்த பிறப்பில் வாழும்பொழுது துன்பம் இருக்குது, முதல்ல அது நீங்கணும். இந்த பிறப்பில் இருக்கிற துன்பத்தையே நம்மால் நீக்க முடியலன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாத முத்தி பேர் மட்டும் நமக்கு எப்படி கிடைக்கும் இல்லையா? இந்த நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க முத்தி என்பதை நம்மவர்களுக்கு இதுவரையில் சொல்லி வைத்தது எப்படி என்றால், இறந்து விட்டால் முத்தி. ஒருத்தர் இறந்துட்டார்னு வச்சு, ரொம்ப சாமி கும்பிட்றார், நிறைய வழிபாடு செஞ்சுருக்கார், நிறைய வழிபாடு பூசை பண்ணியிருக்கார், நிறைய கோயிலுக்கு போயிருக்கார், அவர் இறந்து போயிட்டார். உடனே என்ன சொல்லுவாங்க? என்ன ஆகிட்டா? அவர் முத்தி அடைஞ்சிட்டார் சார். செத்து போயிட்டா வர்றதுக்கு பேர் முத்தி இல்லை. அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமான் தான் சொல்லுவார், முத்தி என்பது 300 சாதனம். நல்லா தெரிஞ்சுக்க, முத்தின்றது நிறைவுக்கு முன்னான ஒரு பகுதிக்கு பேர் தான் முத்தி. நிறைவாக ஒன்று இருக்குது, அது பேர் சித்தி. ஆன்மா சித்தி தான் பெற வேண்டும். அதற்கு முத்தி என்பது வாழும் காலத்திலேயே பெறுவதற்கு பெயர் தான் முத்தி. நாம் வாழும் காலத்திலேயே துன்பம் இல்லாத வாழ்விலே வாழ்ந்து சிவநெறியை பின்பற்றி நம்மால் இயன்றவர்களுக்கு நெறியையும் கற்பித்து அந்த நெறியிலே நிற்பது என்பது தான் அந்த காலத்திலே முத்தி. ஞானசம்பந்தர் இந்த உலகத்தில் இருந்தார் காலம் சொல்கிறான் இல்லையா, அது அவர் காலத்தின் முத்தி காலம். அப்பர் பெருமான் வாழ்ந்த காலம் முத்தி காலம். அருணகிரிநாத பெருமான் வாழ்ந்த காலம் முத்தி. அவங்க இந்த பிறவியிலே இருக்கும் பொழுது அவங்களுக்கு முத்தி தான்.
நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க செத்து போயிட்ட பிறகு வர்றது பேர் முத்தி நினை, இறந்த பிறகு வருவதற்கு பேர் அல்ல முத்தி. அப்படி தான் தப்பாக சொல்லி வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்களுக்கு. செத்து போயிட்டதுக்கு அப்புறம் வர்றதை போய் நம்ம எப்படி நமக்கு இப்போ சொல்லி புரிய வைக்கிறது? அப்போ வள்ளல் நம்முடைய மணிவாசகர் சொல்கிறார் இல்லையா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். சிவபுராணத்தில் வருது, சிவபுராணத்தில் தனியாக நான் ஏதோ புதுசாக சொல்கிறேன்னு வச்சுக்க போகிறீங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இன்று வீடுற்றேனுக்கு அப்புறம் நிறைய பதிகம் பாடிக்கிட்டு தானே இருக்காரு. அப்புறம் என்ன அர்த்தம்? மணிவாசக பெருமான் முத்தியில் தான் இருக்கின்றார். மணிவாசக பெருமான் வாழுங்காலத்திலே தான் பெற்ற அனுபவத்தை பின்னே வருகின்ற ஆன்மாக்களுக்காக பதிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவருமே முத்தியில் தான் இருக்காங்க. அருளாளர்களை போற்ற வேண்டும் என்பதற்கு காரணம் தான் அவர்கள் முத்தியை பெற்றவர்கள், நிறைவான சித்தியையும் பெற்றவர்கள். அந்த முத்தியை வாழுங்காலத்தில் பெறுவது என்பது தான் நாம் பிறவாத நிலைக்கு செல்ல இருக்கின்றோம் என்பதற்குரிய அறிகுறி. வாழுங்காலத்திலே இருக்க ரொம்ப கஷ்டம்னு வச்சிங்களேன், இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் வாழ்க்கையில் பட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லிடுவார்? நம்மளால முத்தி அடைஞ்சு விட்டார். வாழுங்காலத்திலே கஷ்டப்பட்டார் சார், அவர் எப்படி சார் முத்தி அடைஞ்சிருப்பார்? வாழுங்காலத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவன் இங்கே வாழ்வாங்கு வாழணும். இங்கேயே கஷ்டப்பட்டான்னு வச்சுங்க, அப்புறம் அங்கே போய் அது நல்லா தான் இருக்காரு, நமக்கு எப்படி தெரியும்? இல்லாத அந்த உலகத்துக்கு நம்ம போனதும் கிடையாது, அது என்னன்னு தெரியாது. சொல்ல மட்டும்தான் கேள்வி இல்லையா? சொல்ல மட்டும்தான் கேள்வி, ஏட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அந்த இடத்தை நாம் இங்கே இருக்கின்ற நிலையிலேயே பெற வேண்டும். அதற்கு பேர் தான் முத்தி. குருநாதரோடு பயணிப்பது, அருகுருநாதரோடு பயணித்து குருவின் திருவார்த்தையை கேட்டு அந்த நெறியிலேயே நிற்கின்ற காலம் முத்தி. அதுதான் முழுமை பெறுவதற்குரிய பயன். அது இந்த பிறவியை நீங்கிய பிறகு அது இந்த ஆன்மா சித்திக்கு நிறைவாயிடும், அவ்வளோதான். உடம்பு நீங்கி நிறைவை பெற்றுவிடும். அது இந்த பிறவியிலேயே பெற வேண்டும். அதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அதனால தான் ஞானசம்பந்தர் என்ன சொன்னார்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணில் இந்த உலகத்தில் நல்லா வாழலாம். ஐயா இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது சாமி கும்பிட்றீங்களா சார்? இப்போ பாதி பேருக்கு அதில் எப்படி புரிதல் எப்படின்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல சார், கொஞ்சம் இது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ரெகுலராக கோயிலுக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமாங்க ஐயா கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு. இதில் வேறு அறிவுரை சொல்கிறது சில பேர் டிவியில் எல்லாத்துலேயுமே வச்சிங்களேன். என்கிட்ட கேள்வி கேட்கும்போது சில பேர் டிவியில் எப்படி சொன்னாங்க, சிவபெருமானை கும்பிட்டா ரொம்ப கஷ்டம் வருமாமே, அப்படிங்களா? ஏன்னா வேறு வேலை இல்லை பாருங்கள் அவரை கும்பிட்டா கஷ்டம் வர்றதுக்கு. இப்படியெல்லாம் சொல்லி புரிய வச்சா நீங்கள் ரொம்ப சிவபெருமானை கும்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன், அதில் தான் உங்களுக்கு கஷ்டம் வருது. இப்படியா சொல்லுவாங்க போயிட்டு? அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை. இவனா புரிய வச்சுருக்குது. ஏதாவது தவறான புரிதலில் இருக்கிறது இல்லையா? இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி இந்த விளக்க வாங்கினா அது நடக்கும், அதை வாங்கினா இது நடக்கும், இந்த மாதிரி வியாபாரம் தான். பக்தி எப்படி ஆயிடுச்சு, வழிபாடு எப்படி ஆயிடுச்சு, வியாபாரமாக போயிடுச்சு. எந்த பொருளும் நம்மை இறை வழிபாட்டுகள் கொண்டு போகாது. நாம் அவனை வழிபடுவதற்குரிய பாடல்களால் மட்டும்தான் நம்மை நெறிப்படுத்த முடியும். நீங்கள் அதை பண்ணுங்கள் நடந்துடும், இதை பண்ணுங்கள் நடந்துடும். ஏன் அது அவரே பண்ணலாமே, சொல்கிறவரே பண்ணலாமே. சொல்கிறவருக்கே பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா தானே வியாபாரமாக பண்ணிகிட்ருக்காரு இல்லை? அப்போ பொருள்களால் நமக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அந்த பொருள்களை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதனால தான் நடக்கும் இல்லையா? அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய முயற்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அவனை வழிபட வேண்டும். அவன் இதை செய்கின்ற அவன் உண்மை நிலை என்ன என்பதை உணர்ந்து அதை செய்யணும். இங்கே அதை தான் சொல்கிறார். அந்த முடியாத பிறவி கடலை நீங்க வேண்டும் என்றால் வாழுங்காலத்திலேயே நாம் என்ன பண்ணியிருக்கணும்? நாம் இன்பத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒருத்தர் என்ன பண்ணாராம், இப்போ பிரச்சனைன்னா உடனே எங்கே போவாங்க எல்லாரும் அப்படின்னா, முதல்ல போகிறது ஜோதிடர்கிட்ட போய் நிற்பாங்க. எப்போ பிரச்சனை, அவருக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவர் பிரச்சனையே. இவங்கிட்ட ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து போய்ட்டு அவர்கிட்ட ஐயா பார்த்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஐயா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ரொம்ப முடியலைங்க ஐயா என்னால். இது எல்லாருக்குமே நடந்திருக்கும் என்ன, எல்லாம் முடியலைங்க ஐயா. அவர் உடனே பார்ப்பார், பார்த்து கணக்கு மட்டும் நீ யார் ஜோசியர் யாராவது தவறாக நினச்சிக்க போகிறீங்க. அவர் பார்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, இப்போ தான் அந்த தனி பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஐயா, 2 வருஷத்துக்கு அப்புறம் சரியாயிருமாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பழக்கமாயிரும். அது 2 வருஷத்தில் பழக்கமாயிரும். 2 வருஷம் வரைக்கும் ஒன்று இருக்குன்னா அது கூட 2 வருஷம் நம்ம குடும்பம் நடத்துகிறோன்னு வச்சுங்களேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், அது பழக்கமாயிரும். ஐயா 2 வருஷத்துக்கு அப்புறம் போயிருமான்னு கேட்டால் 2 வருஷத்துக்கு பழகிறோம்ல, நமக்கு பழக்கம்தான். நாம் துன்பத்தை நாம் விலக்க வேண்டும், நீங்க வேண்டும்ன்ற எண்ணம் கிடையாது நமக்கு. எப்படின்னா துன்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதை எப்படி கவர் பண்ணிக்கலாம், அப்படி அதுக்காக இந்த பிறப்பு
துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும். அருளாளர்கள் பதிகங்களே அதுதான், வினை நீக்கம், துன்பத்திலிருந்து நீக்கம். துன்பத்தை நீங்கிய நிலையை நாம் இந்த பிறப்பிலேயே பெற வேண்டும். அதற்குரிய நெறியிலே நாம் நிற்க வேண்டும். அது குருநாதரால் மட்டும்தான் ஒரு ஆன்மாவுக்கு தர முடியும். அதனால தான் பல இடங்களில் சொல்லுவார், குருநாதன் சொன்ன உபதேசம், குருநாதன் சொன்ன உபதேசம். குரு நெறியில் நின்றால் ஒழிய, குரு நெறியில் நிற்கிறதுனா எப்படி? அருளாளர்கள் பாடல்கள் தான் நமக்கு குருநெறி. அருளாளர்கள் பாடல்களை நாம் சிறமேற்கொண்டு போற்ற வேண்டும். கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்ற நூல்களை எல்லாம் நாம் போற்ற வேண்டும். அப்படி போற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய இதோ நமக்கு துன்பம் வருதுன்னா பெரிய துன்பமாக ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? மரணம். வள்ளல் பெருமான் சொல்வார், மரணம் என்னும் பெரும் திருட்டுன்னுவார். அது ஒரு பெரிய திருட்டியா? திருட்டு நமக்கே தெரியாமல் வந்துடுது இல்லை. நேற்று நைட்டு நல்லா தான் சார் பேசியிருந்தார் என்கிட்ட, 11:45 வரைக்கும் பேசியிருந்தார் ஃபோனில். காலையில் 4:15 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா போயிட்டாருன்றாங்க. நான் நைட்டு 11:45 பேசியிருந்தேன் சார். 12:30 மணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஏதோ அரெஸ்ட்டு, ஏதோ இதுவாகிடுச்சு அதுவாகிடுச்சுன்னாங்க. காலையில் 4:45 மணிக்கு போயிடுச்சு. என்ன கணக்கு இது? நமக்கு தெரியாதுல்ல அந்த கணக்கெலாம். என்ன கணக்கில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. போயிடுச்சா, அவ்வளோதான். இப்போ நாம் என்ன பண்ணணும்? அதுக்குள்ளேயும் நம்முடைய காலம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஜோசியருக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இவ்வளோ காலம் என்பதை நம்மால் நிர்ணயிக்க இயலாது. நாம் என்ன பண்ணணும்? அவனை துன்பம் நிறைவு காலமாகிய மரணம் என்பதில் யமன் வரப்போகிறான். அது வேறு விஷயம், அது ஒரு காலம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒரு துன்பத்தை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோமே, அது என்ன? அதெல்லாம் ஒரு யமன் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு துன்பத்தை எதிர்கொண்டே இருக்கும். நிறைவாக ஒரு பெரும் துன்பம், அதான் யமன். அருணகிரிநாதர் சொல்கிறார், இந்த யமனை முதல்ல துரத்தணும். யமன்கிட்டேருந்து முதல்ல தப்பிக்கணும். பிரச்சனையே அங்கே தான். நமக்கு மரணம் தானே பயமே. நமக்கு பயம் எதனால் வருது? நாம் மரணித்து விட போகின்றோம் என்பது தான் பயத்தையே நமக்கு கொடுக்கு. அருணகிரிநாதர் சொல்கிறார், முதல்ல இந்த மரண பயத்தை விரட்டு. இந்த பயம் நம்ம என்ன செய்யாது? வழிபாட்டில் நம்ம நிலைநிறுத்தாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு டெத் டேட்டு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சும்மா ஒரு 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 யோசனைக்கு வச்சுப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரியுதா அவர் மார்ச், இவருக்கு தெரியுதா இவர் ஏப்ரல், அவர் தெரியுதாங்க அவர் ஜூன் ஜூலை தாங்க கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் யாருக்கும் எந்த தேதியிலே தெரியாது. நமக்கு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு அது நல்லது. நமக்கு எவ்வளோ காலம்னு நமக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட இவர் இவ்வளோ காலம் தான் இருப்பாரா சார்? எப்படி சார்? ஜோசியக்காரர் சொன்னார். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா? அப்படி தான் சொன்னாங்க ஒருத்தர்கிட்ட, ஐயா உங்களுக்கு ஜோதிடப்படி 16 வயதில் உங்களுக்கு மரணம். 16 வயதில் மரணம். 16 வயதில் மரணமா? அப்போ என்ன பண்ணுறது? பையனை எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ இருக்க சொல்லுங்கள் சார். நீங்கள் பாட்டு இருக்குது, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டோம், எல்லாம் ஜாலியாக இருக்கட்டும். 16 வயசு வரைக்கும் இருந்துட்டு முடிச்சுட்டு போட்டோமே சார், என்ன பண்ண போகிறோம்? அப்படி தானே. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. தந்தையார் என்ன பண்ணார்? அவரை சிவநெறியிலே ஈடுபடுத்தினார். தொடர்ந்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருந்தார். சிவத்தையே நாளும் பூசித்து கொண்டே இருக்க என்ன ஆயிடுச்சு? அவருடைய நிலை மாற்றம் பெற்றது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வரலாறு. இது கதை தெரியும் எல்லாருக்கும். இந்த கதையில் வர செய்தி என்னன்னு தெரியாது. அவர் நாளும் பெருமானை பூசித்து அவர் காலத்தை தாண்டி சென்று விட்டார். கால தத்துவத்தை தாண்டி சென்று விட்டார். அவர் திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான். வந்து போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தான். யாரை? அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தவனுக்கு பட்டானே ஒரு அடி. யார்? யமன். ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. அப்புறம் சொல்கிறார்ல, கன்றிய காலனை காலால் கடிந்தான். யமனை உதைச்சாரா ஒரு உத சாமி. ஏன் மார்க்கண்டேயரை ஏன் நீ கூப்பிட்டு போகிற? ஏன்? இல்லைங்க ஐயா, அவர் மரண காலம் உனக்கு தெரியுமா? உனக்கு அவன் ஒரு கையில் டேட்டா பேஸ் இது எடுத்து வந்திருக்கான். அவர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை அவர் கூப்பிட்டு போன. அந்த ரிப்போர்ட்டு பழைய ரிப்போர்ட்டு, அது அப்டேட் ஆயிடுச்சு. அந்த அப்டேட் ஆன ரிப்போர்ட்டை அவன் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டான். ஏன்னா கால தத்துவத்திற்குள்ளே இருப்பவர்களை கூட்டி செல்வதற்கு தான் காலம் வர வேண்டும். கால தத்துவத்தை தாண்டிட்டு போயிட்டாங்கன்னா அவளை உருத்தர்கள் தான் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள சிவாம்சம் பெற்ற உருத்தர்களால் மட்டும்தான் அழைத்து செல்ல முடியும். இவங்களால் கூட்டிகிட்டு போக முடியும். இவன் தேவையில்லாமல் வந்துட்டான், மறந்து போயிட்டு. இப்போ வந்ததெல்லாம் சாமி என்ன பண்ணார்? யமனை உதைத்தார். யமன் என்ன ஆனா? அந்த யமனை உதைத்தார்ன்றது வரலாறு எல்லாருக்கும் தெரியும். திருக்கடையூர் என்கின்ற ஒரு தலத்தை பார்க்கும் பொழுது பெருமான் யமனை உதைத்தார். யமனை உதைத்தார் மட்டும் தானே. யமனை உதைச்சது மட்டும் இல்லை, அந்த யமன் செத்தே போயிட்டான். அந்த யமன் என்ன ஆயினா? காலனை காலால் கடிந்தான். யாருக்கு? அடியவர்க்காக.
அப்பர் பெருமான் சொல்கின்ற செய்தி தானே அது. ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொடுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். பெருமானை சென்று வழிபாடு செய்யுங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய பிறப்பையும் நம்முடைய இந்த பிறப்பிற்குரிய ஒரு கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த விதியையும் மாற்றக்கூடியது வழிபாடு என்பதுதான். விதியும் மாற்றக்கூடியது வழிபாடு என்பதுதான். அப்போ நாளும் நாம் வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய விதி என்னவாகும்? மாற்றம் பெறும். அதை நாம் உணர வேண்டும். இங்கே அதுதான் சொல்கிறாரு, நமக்கு யமனால் வருகின்ற துன்பத்தை முதலில் நீக்க வேண்டும். அப்போது நாம் என்ன பண்ணணும்? நாளும் திருப்புகழை ஓத வேண்டும். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன், நாம் திருப்புகழை படிக்கின்றோம், அது நம்மை காப்பாற்றக்கூடியது. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். கூற்றுவன் பாசத்தினால் நம்மை பாசக்கயிறை கொண்டு இந்த பிறவியிலிருந்து நம்மை அகற்றுவதற்காக வந்து பிடிக்க வருவான். பெருமானே என்னை அஞ்சல் என்று செய்ய வேண்டும். நாம் பெருமானே நம்மை அஞ்சல். அஞ்சல்னா நமக்கு துன்பத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. முதல்ல பயப்படாதுன்னு சொல்லணும். நமக்கு பயம்தான் துன்பத்தை மேலும் அதிகமாக்கிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கொரோனான்னு ஒரு காலம் வந்தது. எனக்கு 2020 அடியனுக்கு நம்முடைய இதே விடையாற்றி பகுதியில் ஒரு 3-4 நாட்கள் பேச போட்டிருந்தாங்க. ஒரு நாட்கள் தான் பேச முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொரோனான்ற தொற்று வந்துடுச்சு. அதனால் கோயில் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, தொடர முடியாமல் போயிடுச்சு. அந்த கொரோனா தொற்றில் இறந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவால் இறந்தவர்கள் இல்லை, மிகுந்தவர்கள் யாருன்னா பயத்திலே இறந்துட்டான். எனக்கு வந்துடும் போல இருக்கு, எனக்கு வந்திருக்குமோ, எனக்கு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் வந்திருக்கும் போல இருக்குது, எனக்கு ஆகிட்டுருக்கு, இந்த பயத்திலே இறந்துட்டான் பாதி பேர். இப்போ மரணம் நமக்கு நிகழ்வதற்கு முதற் காரணம் எதுன்னா பயம். நமக்கு நோய் வந்துட்டாலே நோயே நமக்கு மரணத்தை தராது, நோயினுடைய பயம்தான் நமக்கு மரணத்தை தந்து நீக்கும். முதல்ல அந்த பயத்தை நீக்கணும். மரணம் என்பது பின்னே வரக்கூடியது, அதற்கு முன்னதாக வருவது எது? பயம். முதல்ல பயம் இல்லாமல் இருந்துட்டோம் வச்சிங்களேன், மரணத்தை நாம் தவிர்க்கலாம். ஒரு வண்டி இருக்குது பாருங்கள், டூ வீலர் வண்டி, பைக் ஓட்டுறாங்க. இந்த நிறைய பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஏங்க வண்டி ஓட்டுங்களேங்க. இல்லைங்க, கீழே விழுந்துட்டா அடிபட்டுரும் இல்லைங்க, பயம். நீங்கள் இந்த பயம் இல்லாத காலத்திலேயே பழகிட்டீங்கன்னா வண்டி ஓட்டலாம். நீங்கள் யாரையா பெரியவங்களை கூப்பிட்டு வண்டி ஓட்டுங்க சொல்லுங்கள், கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுருங்க. இந்த பயம்தான் என்ன பண்ணும், நம்மை ஒரு புதிய செயலை நாம் கற்றுக்கொள்வதற்கு கூட தடையாக உள்ளது பயம்தான். அவங்க அதை செய்ய சொன்னாங்க, செஞ்சால் எதாவது ஆயிடுமோ, செஞ்சால் இது நடந்துருமோ, பயம்தான் முதல்ல என்ன பண்ணோம், நம்முடைய செயல்பாட்டையே தடுக்கக்கூடியது பயம். முதல்ல இந்த பயத்தை நீக்கணும். அங்கே அதுதான் சொல்கிறாரு, அஞ்சல் என்பாய். யமன் ஒரு காலத்தில் வந்து நின்றுடுவான் சாமி, அந்த நேரத்தில் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றிருக்கு. எனக்கு வந்து என்ன சொல்லணும், மஞ்சனே மணியும் மானாய் மரகத திரளும் மானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரும் நினைவினானே துஞ்சும் போது ஆகி வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருளாய். அப்பர் பெருமான் தேவன் அஞ்சல்னு அருள வேண்டும் என்று அப்பர் அதுதான் சொல்கிறார் இங்கே. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். பெரும்பான்பி நின்று நடிக்கும் மருகா கொடுஞ்சூரன் இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் இராவூத்தனே. ராவூத்தன் என்கின்ற ஒரு சொல்ல நம்முடைய அருணகிரிநாத பெருமான் பல்வேறு திருப்புகழில் பயன்படுத்துவார். காரணம் என்னென்னா, அருணகிரிநாத பெருமானுடைய காலம் வந்து இந்த முகலாயர்கள் காலம், இஸ்லாமியர்கள் அவங்க உள்ளே வந்துட்டாங்க அவங்க காலம். அதனால் அந்த காலத்தில் ராவுத்தன்னா குதிரை ஏறுபவர்களை ராவுத்தர்னு சொல்லுவார். முருகப்பெருமான் குதிரை ஏறுகின்றான் பாருங்கள், முருகப்பெருமான் வாகத்தில் ஒன்று குதிரை, ராவுத்தர் என்பவர்கள் குதிரை ஏறுபவர்கள்னு சொல்லு, முருகப்பெருமான ராவுத்தனே என்று குறிப்பிடுகின்றார். அப்போ திருப்புகழை யார் ஒருவர் ஓதுகின்றார்களோ, திருப்புகழை யார் ஒருவர் தொடர்ந்து சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு யமபயம் நீக்கம் பெறும். நல்லா தெரிஞ்சு, திருப்புகழை ஓதினால் யமபயம் நீங்கும். இங்கே அதான் சொல்கிறார், திருப்புகழை நாம் ஓதும் பொழுது அது நம்மை போற்றும். போற்றும்னா போற்றுதல் என்பதற்கு பொருள் என்னென்னா காப்பாற்றுதல்னு பொருள். போற்றுதல்னா ஓம் சண்முகபதியன் அந்த போற்றின்னு சொல்கிறேன் பாருங்கள். கற்றோல் உண்ணும் கனியே போற்றி, கழந்தா செல்லும் பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும் பொன்மா மயிலாய் போற்றி, புண்ணிய கருணை ஆறு முகப்பொரும் பொருளே போற்றி. போற்றி சொல்கிறல்ல முருகப்பெருமான். போற்றினா பெருமானே என்னை காப்பாற்றுவாக, தன்னை போற்றுதல் காப்பாற்றுதல்னு. நாம் திருப்புகழை ஓதுவது நம்மை காப்பாற்றக்கூடியது, மரண பயத்திலிருந்து நம்மை நீக்கக்கூடியது. சரி, மரண பயத்தில் நீக்கக்கூடியது. ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் ஆயிடுச்சு,
காலம் முடிஞ்சிரு நிறைவு காலம். யமன் வந்து நின்றுட்டான். அவன் கையில் கையோட நிற்கிறான். போகலாம் வா கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிற்கிறான் அவன். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், இப்போ தான் கேட்டு வந்தேன், திருப்புகழ் படித்தா யமபயம்லாம் நீங்கிரும்னு சொல்லியிருக்காங்க, நான் இப்படியாவது திருப்புகழை படிச்சுட்டா எது யமன் வந்து நிற்கும் போதா? யமன் வந்து நின்றுட்டு இருக்கும்போது நான் இப்படியாவது திருப்புகழை படிச்சுட்டா யார் கோவப்படுவா தெரியுமா? இதை பார்த்தா சொன்னவர் இல்லை, யமனுக்கு கோவம் வருமா அப்படின்னு நான் சொல்கிறேன். டேய், இந்த பிறப்பை வீணாக்கிட்டேடா. தேவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பிறப்பு மனிதர்களுக்கு. தேவர்கள் தான் நம்ம நினச்சிட்டு போய் தேவர்கள் நம்மளோட உயர்ந்த பிறப்புன்னு இல்லை, நமக்கு தான் பிறப்பு இல்லை. மிக உயர்ந்த நிலைப்பாடு நமக்கு தான். இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய பொருள்கள் ரெண்டு பொருள் தான் இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய பொருள். என்ன? பூ, நீர். நீரும் பூ. நீர் இருக்கிறது தான் பூ இருக்கும் இல்லையா? பூ வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. நீர் இருக்கா? நீர் நிலைகளில் தான் பூ இருக்கும். இறைவனை புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு. அவனை வழிபாடு செய்து 2 தான். ஒன்று பூ வேணும், நீர் வேணும். அந்த பூவும் நீரும் கிடைக்கிற ஒரே இடம் இந்த உலகம்தான். தேவலோகத்தில் பூவும் நீரும் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. தேவலோகம்னா இதோட பெருசாக இருக்கும் போல இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் போல இருக்குது. அங்கேயே இருந்துடலாம். அங்கே ஒன்றும் இருக்காது, அங்கே வெறும் லைட் மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். இறைவனை வழிபாடு செய்ய முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. ஏன்? மலர் இல்லையே. ஏன் மலர் இல்லை? நீர் இல்லையே. நீர் இல்லை, மலர் இல்லை. ஏன் நீர் இல்லை? அங்கே தாகமே இல்லையே, பசியே இல்லையே. ஏன் பசிக்கிற இடத்துல தண்ணி இருக்கும் இல்லையா? அங்கே பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, இறப்பு கிடையாது, துன்பம் கிடையாது, நீர் கிடையாது. நீர் இல்லாத இடத்துல பூவும் கிடையாது. அப்புறம் எங்கே சாமி இங்கே வழிபாடு செய்கிறது? அடிப்படை தேவை இறைவனுக்கு பூவும் நீரும். அந்த 2மே இங்கே கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பூ உலகத்தில் பல்வேறு தலங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலங்களை சொல்லும் பொழுது இந்திரன் வழிபட்ட தலம், வாயு வழிபட்ட தலம், அக்னி வழிபட்ட தலம், வருணன் வழிபட்ட தலம், அவன் வழிபட்ட தலம். இவன் ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே வழிபாடு செய்ய முடியாது, இங்கே தான் வழிபாடு செய்ய முடியும். திருமால், பிரமன் எல்லோருமே எங்கே வந்து வழிபாடு செய்கின்றார்கள்? இங்கு வந்து தான். புவனியில் போய் பிறவாமையில் நாள்லாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவம் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி சொல்கிறார்ல. அப்படின்னா என்ன பொருள்? இங்கே தான் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. மலரவன் ஆசைப்படவும் இங்கே வந்து பூசை பண்ணணும், இங்கே வந்து வழிபாடு செய்யணும். அப்போ இந்த பிறப்பு எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ அரிதான ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறப்பு. இந்த பிறப்பிலே திருப்புகழை கற்று நூல்களை எல்லாம் ஓதி இந்த பிறப்பை நீக்கி இருக்க, அவனை வழிபாடு செய்து இந்த பிறப்பை நீக்கி இருக்க வேண்டாமா? படுபாவி வீணாக்கிட்டேன். வாழ்க்கையே டிவிக்கும் சினிமாவை பார்க்குறதுக்கும் அந்த ஊரை சுற்றுறதுக்குமே வாழ்க்கையை வச்சு என்ன பண்ணிட்டேன்? பிறப்பை வீணாக்கிட்டேன். இந்த இதுக்கப்புறம் கிடைக்குமா இந்த பிறப்புன்னு யார் கோவப்படுவானா? பிரம்மம் கோவப்படுவானா. எப்படி கோவப்படுவானா? அவங்க இப்போ கோவப்படுறாருன்னு வச்சுங்க. ஒருத்தர் எப்படி சொல்லுவாங்க? அவர் ரொம்ப கோவமாக இருக்கார் சார், ரொம்ப கோவமாக இருக்கார். நான் சொல்லணும் அவர் ரொம்ப கோவமாக இருக்காருன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப கோவமாக இருக்கார். இன்னும் அதிகமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சார் உள்ளே எல்லாம் போயிடாதீங்க, மனுஷன் காதில் புகை வருது, அவகிட்ட போயிடாதீங்க, இப்படிதான். அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு போங்க. ரொம்ப கோவமாக இருக்கார். ரொம்ப கோவமாக இருக்காருன்னா காதில் புகை வருதுன்னு அர்த்தம். சொல்லுவாங்க ஒரு காதில் புகை வருது சார், அவ்வளோ கோவமாக இருக்கார். இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறாரு, அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை எழுத்து பிழையற அன்பால் கற்கின்றீர், விழித்து புகையழ பொங்குபெண் கூற்றன் விடும் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே சொல்கிறார். நம்மை இந்த பிறப்பிலே கொண்டு இனியும் பிறவாத நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய, அழித்து பிறக்க ஒட்டா, இனியும் நமக்கு இன்னொரு பிறவியை தருவதற்கு இல்லாத நிலைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய திருப்புகழ். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவி, முருகப்பெருமானை துதிக்கின்ற கவிகள் அதை ஓதவில்லையே. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை எழுத்து பிழையற கற்கின்றீர். 2 தான். என்ன சொன்னார்? அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். நூல்களை ஓதுவதற்கு உரிய இலக்கணம் 2 தான். என்ன? எழுத்து பிழையற அன்பால் கற்கின்றீர். எழுத்து பிழை இல்லாமல் படிக்கணும், அன்பாக படிக்கணும். படிக்கிறது பாதி பேர் பார்த்தீங்கன்னா தப்பா அப்படி படிக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே அது எழுத்துக்களுடைய கோர்வை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு நாதம், அது ஒரு ஒலி குறிப்பு. அருளாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவத்தை ஒலியாக பதிவு செய்தது தான் நமக்கு வரி வடிவமாக இருக்கிற எழுத்து.
அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது தவறாக போச்சுன்னா ஒலி மாற்றம் பெற நமக்கு துன்பமாயிடணும். அப்போ என்ன பண்ணணும்? எழுத்து பிழை இல்லாமல் படிக்க. அப்போ எப்படி படிக்கிறது? எழுத்து பிழை இல்லாமல். ஏன்னா படிச்சிருப்பார், 4 பெரியவங்க படிச்சிருப்பாங்க. அங்கே தொடர்ந்து அன்பர்கள் திருக்கூட்டமாக ஓதி கொண்டிருப்பார்கள். அவர்களோடு உடனாக இருந்து பலகாலம் ஓதினால் மட்டும்தான் பிழை இல்லாமல் படிக்க முடியும். பலகாலம் பிழை இல்லாமல் படித்தால் மட்டும்தான் அன்பாக ஓத முடியும். நானும் படித்தேன் சார், நான் படித்தேன் தெரியுமா சார், நான் எவ்வளோ படித்தேன் தெரியுமா சார், நான் அவ்வளோ படித்தேன் தெரியுமா சார், அது அன்பாக படிக்கிறது கிடையாது. நாம் எவ்வளவு படித்திருக்கின்றோம், எவ்வளோ ஓதி இருக்கின்றோம் என்பது நமக்கே தெரியக்கூடாது. முதல்ல கொஞ்சம் காலமாக சார், ஒரு 2 வருஷமாக எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நிறைய கோயிலுக்கு போகிறேன், நிறைய சாமி கும்பிட்றேன், நிறைய இதெல்லாம் நமக்கு பொறாமல். அடுத்தவங்கள பார்த்து இல்லை, நம்மளை பார்த்து நமக்கே பொறாமை. நான் ரொம்ப இப்போல்லாம் கொஞ்சம் காலமாக ரொம்ப கோயிலுக்கு போகிறேன் சார், எனக்கே கொஞ்சம் பார்த்தா பயமாக இருக்குது. இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன்னு திடீர்னு என்னென்னு இந்த மாதிரி நிலம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு அழிவு, வேறு எதுவும் இல்லை. இதுதான் நம்ம எங்கே போகிறோம். அது எப்போ வரும்னா, நம்ம தனியாக வழிபாடு செய்யும்போது இது பயம் வரும். ஒரு அடியார் திருக்கூட்டமாக அன்பர்கள் திருக்கூட்டத்தோடு இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் படிக்கும்போது நம்ம என்ன நூல்களை ஓதுகின்றோமோ, என்ன வழிபாடு செய்கிறோமோ, அதனால் நமக்கு பெருசாக தோணாது. ஏன்? நம்மை விட அவர் மிக நீண்ட நெடுங்காலம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார், நம்மை விட அவர் மிக நீண்ட நெடுங்காலம் பதியங்களை ஓதுகின்றார், நாம் இன்னும் அவ்வளோ வளரலை. இந்த எண்ணம் நமக்கு இருக்க தான் நம்ம வளருவோம். இது இல்லாமல் நான்லாம் இப்போ இல்லைங்க ஐயா, யார் கூடயும் சேர்றதே இல்லைங்கய்யா, தனியாக வந்து வீட்டிலேயே படிக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்கிறது? சரி தயவு இருந்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் அவங்க வீட்டெலாம் போயிட்டு நீங்கள்லாம் இப்படி பண்ணுங்கன்னு சொன்ன வச்சிங்களா, அது திருக்கூட்டத்தோடு இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய நிலை. அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. நாம் நினச்சிட்டு இருக்க திருக்கூட்டன்றது நம்ம தான் அமைச்சு நாம் எதுவும் பண்ணலை. வணங்கத் தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, மணிவாசகர் சொல்கிறார். இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் ஏற்படுத்தி இல்லை, வைத்து. இப்போ திருக்கூட்டத்தை ஏற்படுத்தி நமக்காக தருவது கூட இறைவன் தான், சாமி தான் கொடுத்துருக்கார். திருக்கூட்டத்தை பெருமான் ஏற்படுத்தியிருக்கின்றான். நாம் அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கும், அவ்வளோதான். அந்த திருக்கூட்டத்தில் நான் தான் சார் தலைவர், இந்த திருக்கூட்டத்தில் நான் தான் சார் இது, அதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு ஆள், அவ்வளோதான். நம்மையும் ஒரு பொருளாக கொண்டு அந்த திருக்கூட்டத்திலே நம்மை பெருமான் பண்படுத்தி கொண்டிருக்கின்றான். அப்போ என்ன, அது எப்போ வரும்? அது நீண்ட நெடுங்காலம் நாம் அவனை ஓதும் பொழுது அந்த அன்பு பெருகும். நம்மையும் ஒரு பொருளாக கொண்டு இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றானே, இந்த பிறப்பை தந்து இந்த அடியார் திருக்கூட்டத்திலே நம்மை வைத்திருக்கின்றானே, இந்த அனுபவம் தான் அன்பு. நான் இவரை விட அதிகமாக சாமி கும்பிடும் போல இருக்குது, நான் இவரை விட அதிகமாக இந்த எண்ணம் இருக்குல்ல, இது அகந்தையாக போயிடும். கோயிலுக்கு போகிறது தான், பதிகம் படிக்கிறது தான், இது அகந்தையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்போ தன்னை முன்னிறுத்தி கொண்டு தன்னை முதலாக கொள்ளும் பொழுது அது அகந்தையாக மாறிடும். நம்மை முன்னிறுத்தாமல் நம்மை அடிமையாக கொள்ளும் பொழுது அது அன்பாக மாறிடும். ஒரே ஒரு கோடு தான், இந்த பக்கம் அகந்தை, இந்த பக்கம் அன்பு, அவ்வளோதான். அதனால் அன்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே அடிமையாக கொள்ள வேண்டும் வழிபாட்டில். அதுக்காகவே ஒருத்தர் அனுப்புகிறார் சாமி. இங்கே அன்பர்கள் என்பவர்கள் எல்லா அடியார்களுக்கும் அடியார்கள் தான். இதை சொல்கிறதுக்காகவே ஒருத்தர் வராரு. திருத்தொண்டத்தை நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத்தொகை முன்பணித்த திருவாளன். சுந்தரமூர்த்தி நானா வர்றது நோக்கமே எதுக்கு தெரியுமா? அடியார்கள் எல்லோருமே அடியார்களுக்கு அடியார் தான். இவர் அடியாருடைய தலைவர் சார், இவர் அடியாருக்கு தலைவரோட தலைவர் சார். இவர் அப்படிலாம் கிடையாது, அடியாருக்கு எப்போவுமே அடியார் தான் அப்படின்னு யார் சொல்கிறா? சாமியே சொல்கிறார். ஆரூர் பேரும் சிவபெருமானே சொல்கிறாரு, தில்லைவாழ் அந்தனருதம் அடியாருக்கும் அடியேன். இந்த வரி சுந்தரமூர்த்தி என்ன சொல்லலை, அதுக்கப்புறம் தான் சுந்தரமூர்த்தி என்ன சொல்கிறார். வரி சாமி சொல்கிறாரு, அடியே எடுத்து கொடுக்குறாரு. தில்லையெல்லாம் எடுத்து கொடுக்கல, இல்லை தில்லை வாழ்லாம் இல்லை, தொடரையே சாமி எடுத்து கொடுக்குறாரு. தில்லைவாழ் அந்தனருதம் அடியாருக்கும் அடியேன் ஒரு தொடர் இப்போ சாமியே தன்னை அடியவன் தான் சொல்கிறார். சாமி மூல பரம்பொருளாக சொல்லப்படுகின்ற பழம்பொருளே தன்னை அடியவன் என்று தான் குறிப்பிடுகிறது என்றால் நம்ம என்ன சொல்கிறது? நாம் என்றுமே அடியவர்கள் தான். அப்போது அதுதான் நமக்கு அன்பை தந்து நிற்கும். இங்கே சொல்கிறார் அவர், நான் சொல்கிறார், எழுத்து பிழையற அன்பால் கற்கின்றீர் விழித்து புகையழ பொங்கு பெண் கூற்றன் விடும் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. அவன் கழுத்தில் போட்டு இழுக்கிறான், ஐயா போகலான்றான், இவன் போகிற மாதிரி தெரியல, இவன் வரமாட்டேன்றான். ஏன்? அவன் போகலான்னும் போது கொஞ்சம் வேலை இருக்குது இல்லைங்க ஐயா, கொஞ்சம் வரேன், அப்புறமா தான் வரேனே, இதை முடிச்சுட்டு வந்துடுறேனே, பையனுக்கு கல்யாணம் பண்ணிடணும், பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு ஒரு குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணணும், குழந்தைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னுமாயா வரல, வரேங்க ஐயா அப்புறமா வரலாம். இவன் போகிற மாதிரியே இல்லை, அவன் விடுற மாதிரியும் இல்லை. இவன் பிடிச்சி இழுக்க, அவன் பிடிச்சி போகமாட்டேன், இவன் விடா கொண்ட, அவன் கொடாக்கண்ட.
அவன் கொடுக்குற மாதிரி இல்லை, இவன் விடுற மாதிரியும் இல்லை, போகிற மாதிரியும் இல்லை, வேற பிடிச்சி இழுக்க வெளியில் இருக்கவன் சொல்கிறான் இழுத்துக்கிட்டு இருக்குன்றான். இழுத்துக்கிட்டு இருக்குன்றாங்க பார்த்தீங்களா, அந்த இழுத்துட்டு இருக்கிறதா அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான், இவன் போகிறதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கான், அதான் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போயா போய் ஞானசமுத்திர தேவாரத்தை படிக்கிறது, திருப்புகழை படிக்கிறாங்க ஐயா, தேவாரத்தை படிக்கிறாங்க. அன்னைக்கு உட்காந்து படிப்பேன், அன்னைக்கு படிக்காத என்ன நம்முடைய செவியும் ஐம்புலன்களும் சரிவர இருக்கும் பொழுதே என்ன பண்ணணும், அவனை வணங்க வேண்டும். அது நான் ஒரு 60 வயசுக்கு மேலே கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேங்க. போவாங்க, என்ன பிரயோஜனம்? எதுவுமே சரியாக தெரியாதுல்ல, சரியாகவே தெரியல சார். ஏன் நல்லா தெரிய நேரத்தில் போயிருந்ததுன்னு அப்போ போனால் ஓரளவுக்காக தெரியும். வழிபாடு எப்பொழுது தொடங்க வேண்டும்? இளம் பிராயத்திலிருந்தே வழிபாடு தொடங்கும். அதெல்லாம் ஞானசம்பந்தர் சாமி காட்டுறார். ஏன் வழிபாடு இளம் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வழிபாடு செய், பூசை பண்ணு, இப்படின்னு வழிபாட்டை அப்பொழுதே அதுக்கு வலியுறுத்தணும். கோயிலுக்கு போகிறத நீங்கள் தொடரதே இல்லை. எங்கள் அப்பாவே போக மாட்டார் சார், அப்புறம் இவரும் போக மாட்டார். எங்கள் தாத்தாவே போனதில்லை சார், இவரும் எங்கள் அண்ணனே போக மாட்டார் சார். திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும், ஏன் தெரியுமா? செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்தணும். கோயிலுக்கு போகணுன்ற பழக்கத்தை முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அது பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு பல வருஷம் பழக்கமாகவே வச்சுக்கூடாது. அந்த பழக்கம் படிப்படியாக நமக்கு மாற்றத்தை தர வேண்டும், நமக்கு ஏற்றத்தை தர வேண்டும், நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற சீற்றங்களை எல்லாம் குறைக்க வேண்டும். அதுதான் வழிபாடு. வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிபாடு நம்மை மேல்நிலைக்கு ஏற்றிக்கொண்டே இருக்கணும். நேற்றை விட இன்றைக்கி நம்ம சாமி நல்லா தான் வச்சுருக்கார். நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கே தெரியலன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு போகிறார் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கார், என்ன பண்ணுறது, அன்னிலேருந்து இன்றைக்கி இப்படி தான் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது யாருக்கு? அது இறைவனுக்கு தான் குறைபாடா? நாம் கோயிலுக்கு போயிட்டு கெட்ட பேரை யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்? சாமி. நாம் திருக்கோவிலுக்கு செல்வதன் நோக்கம் வாழுங்காலத்தில் இருக்கின்ற துன்பம் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வின் நிறைவாக இருக்கின்ற யமபயம் நீங்கும். யமபயம் நீங்க வேண்டும் என்றால் திருப்புகழை ஓத வேண்டும். திருப்புகழை நாம் ஐம்புலனும் சரிவர இருக்கும் பொழுதே ஓதுவதற்கு பழக வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்களை அதிலே நெறிப்படுத்த வேண்டும். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஐயா படிங்க இங்கே ஓதுங்க ஐயா, உடனே கேட்க மாட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்கிறேங்க ஐயா, யாருமே கேட்குறது இல்லை. எப்படி கேட்பாங்க? ஞானசம்பந்தர் சொல்லியே கேட்கலையே, அருணகிரிநாத பெருமான் சொல்லியே கேட்கலையே. அப்போ நம்ம சொல்லி வள்ளல் பெருமான், பாம்பன் சாமி, வாரியார் சாமி, எவ்வளோ பெரிய ஞானிகள்லாம் சொல்லி, இப்போ நாம் என்ன பண்ணோம்? சொல்கிறதுனால யாரும் கேட்க மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அது மறந்துடும். நமக்கு கூடவே வந்தது எதுன்னா மறந்துட்டேங்க ஐயா. வழிபாடு செய்கிறதுக்கு மறந்துட்டேன், பதியம் படிக்கிறதுக்கு மறந்துடுறது. ஏன்? நமக்கு உலகச் சூழல் நிறைய இருக்குது. நிறைய சூழல்களில் நாம் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பதனால மறதி இருக்க தான் செய்யும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? பழக்கத்தினால் மட்டும்தான் இதிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள இயலும். அதனால தான் அவனுடைய நாமத்தையாவது தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு நான் சொல்லுவேன், எனக்கு நான்முகன் மேலே எனக்கு ஒரு வருத்தம் தான். யார் நான்முகன்? பிரமன். இந்த பிரமன் மேலே எனக்கு ஒரு கோவங்க ஐயா. நான் சொல்கிறேன், ஏங்க ஐயா, அவன் என்ன பண்ணிட்டான்? சாமியை வணங்கணும் இல்லையா? வணங்குறதுக்கு தலை வேணும், அவனை துதித்து பாட வேண்டும், அதற்கு நாக்கு வேணும். சரி, அவனை வணங்குவதற்கு, அவனை கை குவித்து தொழுவதற்கு கைகள் வேண்டும், அவனை துதிப்பதற்கு நாவும், அவனை வணங்குவதற்கு தலையும், அவனை தொழுவதற்கு கையும், இதெல்லாம் வேணும் இல்லைங்க ஐயா? இதெல்லாத்தையுமே அதெல்லாம் பண்ணாத ஒன்றுத்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க ஐயாவை. இதை வீணாக போன பொருள்னு இருக்கும், செகண்ட் ஹேண்டு கடையில் இருக்கும். அது எது வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கும். பார்க்குறதுக்கு ரேடியோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பாடாது. பார்க்குறதுக்கு டிவி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒன்றும் வராது. அது பார்க்குறதுக்கு தான் அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் செய்யாது. அப்போ எதுக்கு சார் வச்சுருக்கீங்க அதை? நான் அது கோவப்படுறாரு. என்னென்னா மன வருத்தப்படுறாரு. என்னென்னா இந்த நான்முகன் மேலே எனக்கு கொஞ்சம் கோவங்க ஐயா. என்னென்னா இவன் என்ன பண்ணி வச்சுட்டான்? இந்த வீணாக போன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும்னு பார்த்துருக்கான். அதை எங்கெங்கேதோ வாங்கிட்டு இருக்கான் ரொம்ப மலிவான விலையில். அதை எல்லாத்தையும் எனக்கு போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க ஐயா. யார்? அது எல்லாத்தையும் எனக்கு போட்டு அனுப்பிச்சிருக்கான். எனக்கு இந்த தலை இருக்கே அவனை வணங்கவே மாட்டேங்குது, இந்த கை இருக்குல்ல அவனை தொழவே மாட்டேங்குது. சரி, நாக்காவது பாடுமா? அதுவும் இல்லை. ஏன்னா எல்லாம் ஓல்டு பார்ட்ஸ், எல்லாம் வேஸ்ட்டான செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் விலை கம்மியாக கிடைக்குமோ இது அருணகிரிநாதர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் எனக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கான். இவனை என்னென்னு சொல்கிறது அப்படின்னு யமன் மேலே கோபம் கொண்ட யமனை எப்படியாவது விரட்டணும்னு நினச்ச அருணகிரிநாத பெருமானுக்கு பிரமன் மேலேயும் வருத்தம்.
கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என். இல்லை தெரியாமல் கேட்குறேன், இந்த பிரம்மனுக்கு நான் என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இப்படி பண்ணியிருக்கான், என்ன பண்ணாதான்? குண்டெறிந்த தாடாளனே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என், குண்டெடிந்த தாடாளனே தென்தனிகை குமர நின் தண்டையந்தாள் தூடாத சென்னியும் நாடாத கண்ணும் பாடாத நாவும் தொழாத கையும். பெருமானே, நான் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையை கண்டிருக்க வேண்டும். நீ தண்டையந்தால் தூடாத சென்னியும். பெருமான் திருவடியை சென்னியில் சூடியிருக்க வேண்டாமா? அப்படி ஒரு சென்னி இல்லை, அப்படி ஒரு தலை இல்லை எனக்கு. அவனை திருக்கோவிலில் சென்று அவனை கண்டிருக்க வேண்டுமே. அவனை கண்ணு இருந்தால் தான் சார், நல்ல கண்ணாக இருந்தால் பார்த்துருக்கோம், சரியான கண்ணாக கொடுக்கல. நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் தண்டையந்தாள் தூடாத சென்னியும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. இவருக்கு கொடுத்துருவோம், இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இந்த வீணா போன பொருள்லாம் இவர் இந்த பாழா போனது பசு வாயிலன்ற மாதிரி, அந்த இது வீணா போனதெல்லாம் அருணகிரி கொடுத்துடலன்னு நினச்சிட்டான் போல இருக்குது. நான்முகன் எனக்கு நான் என்ன அவனுக்கு அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணது இல்லைன்றார். அப்படின்னா என்ன பொருள், செய்தி என்ன இதிலிருந்து நமக்கு? சென்னி என்பது அவன் திருவடியை சூட வேண்டும், கண் என்பது அவனுடைய திருவோலக்க காட்சியை திருக்கோயிலில் சென்று காண வேண்டும், நா என்பது அவனை பாட வேண்டும், கை என்பது அவனை தொழ வேண்டும். இதுக்காகவே அங்கமாலைன்னு ஒரு பெரிய பகுதியை பதியமே அமைச்சிருப்பார் அப்பர் பெருமான். கண்கால் காண்மீங்களோ, இங்கே சொல்கிறாரு, நாடாத கண்ணும், கண் அவனை சென்று நாட வேண்டும். திருக்கோயிலே பெருமானை தரிசிக்க நேற்று தான் சார் போயிட்டு வந்தேன், நேற்று பார்த்தானே இப்போ போய் வாங்க, காலையில் தான் சார் போனேன், இப்பவும் போனோமா, மாலையிலே சென்று தரிசிக்க வேண்டும். பெருமானை எப்பொழுதெல்லாம் தரிசிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கண் அதற்குரிய பேற்றை பெறுகிறது. இந்த நான்முகன் எனக்கு ஏன் தான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தான் தெரியலன்னு நான்முகன் மீது கோபித்து கொள்ளுகின்றார் நம்முடைய அருணகிரிநாத பேர். இதில் செய்தி என்னன்னா, நமக்கு இறைவனால் அருளப்பட்ட அங்கங்கள் என்பது அவனை வழிபடுவதற்காக என்பது தான். அதை மட்டுமல்ல, இன்னொரு இடம் சொல்கிறாரு, இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா நீங்கும் பொழுது ஒரு அச்சம் வந்துடும். அப்பொழுது அந்த ஆன்மாவிற்கு துணையாக விளங்குவது யார் என்றால் பெருமான் திருவடி தான். அது சொல்கிறாரு, மைவரும் கண்டத்த மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்றால் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்தல் என்றால் என்ன? நம்மால் இயன்றதை உடலால் செய்வது. உடலால் செய்வது மட்டுமல்ல தொண்டு. தொண்டு என்பது அவனை வாழ்த்துவதும் தொண்டு தான், அவனை வாயார வாழ்த்துதலும் தொண்டு தான். மைவரும் கண்டத்த மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா, எனக்கு எப்பொழுதுமே அவனை வாழ்த்தி கொண்டு, அதுதான் தொண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன தொண்டு செஞ்சார்? அவனை வாயார வாழ்த்தி கொண்டே இருந்தார். வாழ்த்தி கொண்டிருப்பதும் தொண்டு தான், அதுவும் ஒரு தொண்டு. ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்? இப்போ தொண்டு செய்தார் என்றால் அப்பர் பெருமான் தொண்டு செய்தார், சரி. இப்போ ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் தொண்டு செஞ்ச மாதிரி தெரியலைங்க, அதுவும் தொண்டு தான். அது வாய் தொண்டு, வாயினால் செய்கின்ற தொண்டு, அது திருவாக்கினால் செய்கின்ற தொண்டு. அது எப்படிப்பட்டது? அவனை துதித்து பாடிக்கொண்டே இருத்தல், பாடும் பணியே பணியாய் அருள், அதுதான் தொண்டு. தொண்டு அதை எப்படி செய்யணும்? போன வாரம் பண்ணங்க ஐயா, போன வாரம் நீங்கள் சொன்னீங்க, போன வாரம் பண்ண, அப்புறம் டைமே இல்லை, அதோட இப்போ தான். அப்படி இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், நாளும் அவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். மைவரும் கண்டத்த மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். ஏன் தெரியுமா? கற்ற கல்வியும் போய் பைவரும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே. ஐயா, எனக்கு எதுவுமே துணையாக வராதுன்னு தெரியும். கற்ற கல்வி வருமா? உற்றார் உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க, யாரும் கூட. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டிங்கு போம்பொழுது குற்றாலத்தூரை கூத்தனல்லால் உற்றார் யாரும் இங்கே யாரும் கிடையாது. உற்றார் நமக்கு துணையாக, உயிருக்கு துணையாக இருப்பது யார்? இறைவன் தான் உயிருக்கு துணையாக நமக்கு உயிருக்கு வருவது இது இறைவனுடைய திருவடி தான் நமக்கு துணையாக நிறைவு வரைக்கும் வரும். நாம் என்ன பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம்? பொருள் துணை என்று நினைந்து கொண்டிருக்கின்றோம், நாம் உறவுகள் துணை என்று நினைந்து கொண்டிருக்கின்றோம், உற்றார் உறவினர்கள் துணை என்று நினைந்து, இதெல்லாம் நமக்கு இருக்கும். நாம் அதெல்லாம் உடனே என்ன நினச்சிட்டாங்க சில பேர், நீங்கள் என்னங்க இந்த உற்றார் உறவினர் பற்று எல்லாம் விட்டுற வேண்டும்னு சொல்கிறீங்க, இப்போ எல்லாவற்றையும் வெறுத்து விட்டால் அப்புறம் எப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்றது? எதையும் வெறுக்க சொல்லலை,
இப்போது நாம் எப்படி விருப்பம் கொள்வது தவறோ வெறுப்பதும் தவறு தான். சரியா? நிறைய பேர் வச்சுக்கோங்க, பொருளை வெறுத்து விட்டு எல்லாவற்றையும் அவர் வெறுத்து விட்டு அவர் எங்கேயோ போயிட்டார். அந்த மாதிரி துறவெல்லாம் சைவம் ஒத்துக்கவே இல்லை. இந்த எல்லாவற்றையும் விடுத்து செல்வது, எதையும் எடுக்க வேண்டாம், எல்லாவற்றையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இங்கே நல்லபடியாக வாழணும். இங்கே திருப்பூரில் சொல்கிறார்ல, வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் அதாலே, இகவர சௌபாக்கியம், இக சௌபாக்கியமும் இகத்திலே பெற்ற சௌபாக்கியத்துடைய நிறைவு பர சௌபாக்கியம், நிறைவான சித்தி பேற்றையும் பெற வேண்டும், பெருமான் திருவடியும் பெற வேண்டும், இரண்டையுமே பெற வேண்டும். இக சௌபாக்கியமே இல்லைன்னா இங்கே எதையும் விட சொல்ல, இங்கே எல்லாவற்றிலிருந்து நீங்கி வாழ கற்றிருக்க வேண்டும், அவ்வளோதான். இது இங்கே எந்த பொருளையும் துறக்க சொல்லவில்லை, எல்லா பொருளிலிருந்து நாம் நீங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பொருளை வெறுத்து விட்டால் பொருள் நமக்கு, நாம் அதை விட்டு நீங்கி, பொருளை வெறுக்க வேண்டாம். அந்த பொருளை நாம் தூய்க்கும் பொழுது இது இறை திருவருளால் தூய்க்கின்றோம், இறைவன் கருணை கூர்ந்து இதை நமக்கு அருளி இருக்கின்றான். கருணை கூர்ந்து நமக்காக அருளி இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு தூய்க்கும் பொழுது அது நமக்கு வினைகளாக மாறாது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளால தான் வந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அவன் கருணையை நினைந்து நாம் அவனை அதை அணுகும் பொழுது அது நமக்கு திருவருளாய் காட்சிப்படும். அதுதான் தொண்டு என்பது. நமக்கு பொருள்களை வெறுக்கிறத தவறு இருக்கக்கூடாது. பொருளை தூக்கணும், அதுக்கு தானே கொடுத்துருக்காரு. ஏன் தனு கரண புவன போகங்களை இறைவன் படைக்க வேண்டும்? எதுவுமே படைக்காமல் சும்மா விட்டுருக்கலாம்ல. துறவு போவாங்க, துறவுகள். சைவம் துறவை ஒத்துக்கவே இல்லை. இல்லறத்தானத்தான் சைவம் சொல்லுது. இல்லறத்தில் இருக்கு ஞானசம்பந்தர் பார்த்தீங்கன்னா இது இல்லறம் தான். எவ்வளவு காலம் முடிஞ்சாலும் நிறைவில் திருமணம் முடிஞ்சு தான் தரும். இப்போ இல்லறம் சுந்தரமூர்த்தி இல்லறத்தில் தான் தொடங்குறார். அப்போது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறம் தான் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். நமக்கு பொருளெல்லாம் துறவு என்பது அகத்துறவாக இருக்க வேண்டும். பொருள்கள் மீது பற்றில்லாத நிலையில் தான் நமக்கு வேண்டுமே தவிர வறுமை வந்துடக்கூடாது. பொருள் பற்றி இல்லை என்பதற்கு பேர் வறுமை இல்லை. பொருளின் மீது நாட்டம் இருந்தால் அது பெருமையாக்கிவிடும், பொருள் இல்லாமல் இருந்தால் அதில் வறுமையை கொண்டு போயிடும். இந்த ரெண்டுமே இல்லாத நிலையில் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வாழ்வை தரும். ஏன் பொருளிலிருந்து நீங்கிய வாழ்வை பெற வேண்டும் என்றால், பொருளை பற்றி வாழும் பொழுது அது நமக்கு துன்பத்தை தந்து நிற்கும். எந்த பொருளை நாம் பற்றி இருக்கின்றோமோ அந்த பொருள் நமக்கு துன்பத்தை தந்து நிற்கும். ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளுவர் சொல்கிறாரு, நீ எந்தெந்த பொருள்களிலிருந்து நீங்குகின்றாயோ, எந்தெந்த பொருளிலிருந்து நீங்குகின்றாயோ அந்தந்த பொருள்களினால் உனக்கு துன்பம் இல்லை. நல்லா இருக்குல்ல? நம்மக்கிட்ட ஒரு ஒரு பெரிய பொருள் வச்சுப்போம், ஒரு ராக்கெட்டு வச்சுப்போம். நமக்கு ராக்கெட்டால் ஒரு துன்பம் கிடையாது. பெரிய ராக்கெட் உலகையே அழிக்கக்கூடிய பொருள் இல்லையா? பெரிய பொருள், பெரிய இடத்தை அழிக்கக்கூடிய பொருள் ராக்கெட்டு, பெரிய அணுகுண்டு. இப்போ எனக்கு அணுகுண்டால் வர துன்பம் கிடையாது. என்கிட்ட அணுகுண்டு கிடையாது. இல்லை, அந்த பொருளே என்கிட்ட இல்லைல்ல. அந்த பொருள் என்கிட்ட இல்லைன்னா அந்த பொருளால் வருகின்ற துன்பமும் எனக்கு இல்லை. அப்போ பொருள்களாக நமக்கு துன்பம் என்பது எப்படி வருகிறது? அந்த பொருளை நாம் பெற்று அதை நாம் உடனாக வைத்து கொண்டு இருப்பதனால். அதிலிருந்து நீங்கள் இந்த உலகத்தில் ராக்கெட்டே இல்லையான்னு, அணுகுண்டே இல்லையா, இருக்குது, நமக்கு அதனால் பயனில்லை. பொருள்களிலிருந்து இப்படி தான் நீங்கிருக்கணும். பொருளே இருக்கக்கூடாது நினைக்கூடாது, பொருள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நாம் அனுபவம் பெறாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் சொல்கிறாரு, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அருமையான திருக்குறள். எந்தெந்த பொருளிலிருந்து நாம் நீங்குகின்றோமோ அந்தந்த பொருள்களால் வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லை. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதனால் வருகின்ற துன்பம் உனக்கு இல்லை. அந்த குறளை நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் சொல்லி பாருங்கள். அந்த குறளை சொல்லும் பொழுது 2 உதறு கூட ஒட்டாது. 2 உதறு கூட ஒட்டாது. எதுலேயும் ஒட்டாமல் இருக்க பழகிக்கோன்னு சொல்கிறார். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த உதரே ஒட்டாது. அப்படின்னா பொருள்களோடு நாம் இருக்க வேண்டும், பொருள்களை நாம் ஒட்டி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அது இருக்கும், அது இருக்குது. அங்கே ஏன் சார் அது இருக்குது, இங்கே ஏன் சார் அது இருக்குது, இங்கே ஏன் சார் அது இருக்குது, இதெல்லாம் அங்கே இருக்கிறதால எனக்கு பிடிக்கல சார். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். நாம் அதை கவனம் இல்லாமல் இருப்போமே இல்லையா? திருக்கோயிலுக்கு நம்ம வரோம், பெருமானை வழிபாடு செய்கிறோம், நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருப்போம், காட்சியை பார்த்துக்கிட்டு. அப்போ தான் முன்னாடி இருக்கிற ஃபோன் பேசிகிட்டு இருப்பார்.
அந்த பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டு கதை பேசிகிட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு. என்ன நாம் என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் ஒவ்வொருத்தர் திருத்த முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய கவனம் முழுக்கவும் அந்த காட்சியை காண்பதிலேயே நமக்கு இருக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகாது? வேறு பக்கமாக நம்முடைய சிந்தனை திரும்பாது. நம்முடைய காட்சி ஒன்றாக நிற்கும் பொழுது எத்துணை தடங்கல்கள் நமக்காக இருந்தாலும் அது நமக்கு என்ன பண்ணாது? நம்ம மாற்றமடைய செய்ய. இந்த உலகம் அப்படி தான். இந்த உலகத்தில் எத்தனையோ செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அதை திருத்தி கொண்டே இருப்பதெல்லாம் நம்முடைய வேலை கிடையாது. அதை போய் மாற்றுறது, இதை அது நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் நெறிப்படுகின்றோமா? நாம் நெறியில் நிற்கின்றோமா? நம்மோடு உடனாக இருந்து அதிலிருந்து நீங்க வேண்டும் என்று இருப்பவர்களை நாம் அவர்களை நெறிப்படுத்துகின்றோமா? அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருவரையும் நம்ம போய் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அவங்க ஏன் பண்ணுறீங்க, எல்லாரையும் கேள்வி கேட்டுருக்க முடியாது. நம்ம போய்ட்டு அந்த உண்மை நிலையை உணர வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அதை தான் அருணகிரிநாதர் சொல்கிறார். கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும். நமக்கு படிப்பு தான் கூட வரும் அப்படி நினைக்க முடியாது. கற்ற கல்வியும் போய் பைவரும் பதியும் கதறி பழகி நிற்கும் ஐவரும் கைவிடும் போது கூடவே தான் இருக்குது. இந்த அஞ்சம் மெய்வாய் கண்மூக்கு செவின்ற இந்த ஐம்புலன்களும் உடனாகத்தான் இருக்கின்றது. இவ்வளோ நம்ம கூடவே தான் இருக்குன்னு நமக்கு துணையாக தான் இருக்குமானா இருக்காது. அது பாட்டு காது பாட்டு வேறு வேலையை கேட்டுகிட்டு இருக்கோம். கோயிலில் தான் உட்காந்துட்டு இருக்கோம், வேறு வேலையை கேட்டுட்டு கண் வேறு ஒன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், காது ஒன்று வேறு, எல்லாம் ஒன்று பக்கம் கூடவே தானே இருக்க. அன்மாவிற்கு உடனாகத்தானே இந்த 5 பொருள் இருக்கின்றது. 5ம் உடனாக இருக்கின்றதானே இல்லை. அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டே தான் சார் இருந்தேன், திடீர்னு காதில் அது விழுது. பார்த்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா அங்கே நினப்பு வேறு ஓடுது. இந்த 5மே ஒரே நேரத்தில் ஒரு பொருளோடு ஒன்று நிற்காது. அதுக்கு தான் கோயிலுக்கு வர்றதே, அதுக்கு தான் தொடர்ந்து வழிபாடு செய்ய, அதுக்கு தான் பதியங்களை ஓடுது. இதெல்லாம் எதுக்காகனா மனம் ஒன்றுபட வேண்டும், ஒருமை நிலையை நான்மா அடைய வேண்டும் என்றால் வழிபாடு தான். நம்ம சும்மா அப்படியே வந்துட்டு சும்மா அப்படியே போகிறதால ஒன்றும் ஆகாது. வந்துட்டு போயிட்டோம்னா எங்கெங்கேயோ போயிட்டு வர மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து போன மாதிரி ஆகிடும். மனம் ஒருமைப்பட வேண்டாம். திருக்கோயிலை பெருமானை காண வேண்டும், பதியங்களால் அவனை வழிபட வேண்டும். வழிபட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக அமர்ந்து அவனுடைய திருநாமத்தையோ திருமந்திரத்தையோ நாம் அதை ஜபிக்க வேண்டும், அதை உள்க வேண்டும். அதுதான் அனுபவம். நம்ம அப்படியே வந்துட்டு ஏதோ போயிட்டோம், அது ஒன்றும் தராது. அது சொல்கிறாரு, ஐவரும் கைவிட்டு மெய்விடும் பொழுது உன் அடைக்கலமே. பெருமானே, உன்னுடைய இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் நீங்கும் பொழுது உயிர் தனித்து நிற்குமே. அப்போ யார் அந்த உயிருக்கு அடைக்கலமாக விளங்குவார்? பெருமான் தான் அடைக்கலாம். அப்பொழுது பெருமானே அடைக்கலமாக விளங்க வேண்டும் என்பதாக அருணகிரிநாத பெருமான் தெரிவிக்கின்றார். திருச்சிட்டோம்மா நிறைவான ஒரு பாடல் கந்தரலங்காரத்தில். சரி, இவ்வளோ கந்தரலங்காரம் இவ்வளோ பாடல் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பாடலையும் நம்மளால் மொத்தமாக பேச முடியுமா? நான் ஒரு 2.5 வருஷம் பேசினேன் கந்தரலங்காரம் சைதை நடராஜ சபையில். ஒவ்வொரு பாடல்களும் அத்துணை ஆழமான செய்திகளை கொண்டது, சித்தாந்த கருத்துக்களை கொண்டது. நீங்கள் பார்க்கணும், அருளாளர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்ந்தவர்கள் எல்லோருமே அந்த நெறி மாறாத நிலை. ஞானசம்பந்தர் பெருமான், மணிவாசக பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பியாண்டார் நம்பிகள், தெய்வ சேக்கிழார் பெருமான், மெய்கண்டார், உமாவதி சிவம், அருணகிரிநாத பெருமான், குமரகுருபரர், சிதம்பரம் சுவாமிகள், வள்ளல் பெருமான், தாய்மானவர், எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லோருமே ஒரே நெறியை பற்றி மிக விரிவாக பேசிக்கொண்டே விளங்குகின்றார்கள். அருணகிரிநாத பெருமான் 4 நெறியிலிருந்து எங்கேயுமே மாறலை. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய சீலம் நோன்பு என்கின்ற எல்லாவற்றையும் தொடர்ந்து மிக விரிவாக எடுத்து பேசிக்கொண்டே வருகின்றார். கந்தர் அலங்காரம் என்பது 100 பாடல்களை கொண்ட ஒரு அற்புதமான தொகுப்பு. இந்த பாடல்களில் ஏதாவது ஒரு பாடலையாவது நாம் நாளும் ஓத வேண்டும். சேந்தானே எல்லோருக்கும் தெரிந்த பாடல் ஒரு பாடல். கந்தர் அலங்காரத்திலே எல்லோருக்கும் தெரிந்த பாடல் என்றால் மிக சூப்பர் ஹிட் சாங் சொல்லலாம் பாருங்கள். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பழகிய பாடல். என்ன பாடல் தெரியுமா? நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இணை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இங்கே இது ரொம்ப அருமையான பாடல். ஞானசம்பந்தர் அடி ஒட்டி அப்படியே வரார். ஞானசம்பந்தரையே தன்னுடைய குருவாக கொண்டவர் அருணகிரிநாத பெருமான். ஞானசம்பந்தர் இந்த கோளினால் வருகின்ற துன்பம் அடியார்களுக்கு இல்லை, அடியார்களுக்கு கோளினால் வருகின்ற துன்பம் இல்லை என்பதற்காகவே ஒரு பதிகம், அதான் கோளறு பதிகம். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம்.
அப்போனா என்ன, ஞானசம்பந்தர் பாடிய அந்த கோளறு பதியம் என்பது ஞானசம்பந்தருக்கு அல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது யாருக்கு? பின்னே வருகின்றவர்களுக்கு நாளினாலும் கோளினாலும் எந்த ஒரு துன்பமும் இல்லை. அவர்கள் சிவனடியார்களாக இருக்கின்ற பட்சத்தில் சிவனுக்கு மட்டுமே தன்னை ஆட்படுத்தி தொண்டாற்றுகின்ற அன்பர்களை நாளும் கோளும் எதுவும் செய்யாது. அப்படியே அருணகிரிநாத பெருமான் அது அந்த அடியை ஒற்றி வரார். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும். இல்லை, நான் கேட்குறேன், இந்த நாள் அந்த நாளுன்றீங்களே, இந்த நாள் என்ன பண்ணிடும்? எப்படி கேட்குறாரு பாருங்கள். அவர் சொன்ன செய்தியை இவர் இன்னும் மேன்மைப்படுத்துகிறார் பாருங்கள். அடுத்த நாளினால் துன்பம் இல்லைன்னு சொல்லுற செய்தியை எப்படி சொல்கிறாரு? நாள் ஒன்றும் பண்ணாதுங்க ஐயா. ஏன் ஞானசம்பந்தர் சொல்லார்ல, நாள் என்ன ஒன்றும் பண்ணிடாது, இந்த நாள் தான் பண்ணணும், அந்த நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். ஒரு தைரியம் வேணும்ல கேட்குறதுக்கு. இல்லை, நாள் என்ன பண்ணிடும், என்ன எதுவும் பண்ணாது, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அந்த தைரியத்தை முருகப்பெருமானிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். அதுதான் சொல்கிறார் நமக்கு, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். நாள் கோள் இதெல்லாம் இருக்கும்போது, பிறவி நிறைவு வரும்போது கூற்று வந்துடுவான். ஐயா, எனக்கு வாழும் காலத்தில் எந்த துன்பமும் கிடையாது, நிறைவான காலத்துலையும் எனக்கு மரணமும் வராது, ஏன் யமனும் என்னை கூட்டி போக வர முடியாது, கொடுங்கூற்று என் செய்யும். இந்த யமன் என்ன பண்ண போகிறான், என்ன எப்படி கேட்குறாரு பாருங்கள். கொடுங்கூற்று என் செய்யும், நம்ம கேட்க முடியுமா? என்ன தைரியம் வேணும்? கையில் அவ்வளோ பெரிய ஞானத்தை வச்சுருக்கார். ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்த கான்வார் ஒரு இடத்துல. என்கிட்ட ஒரு வாள் இருக்குடா, முருகப்பெருமான் கொடுத்துரு, கிட்டக்கிட்ட வந்துடாது, வெட்டி புறப்படடான்வார். வந்தினா வெட்டிடுவேன் நான், என் கையில் ஞான வாழ் கொடுத்துருக்காரு. அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்த கான்வர். யார? யமனை பார்த்து, என்கிட்ட விரோத ஞான சுடர்வாளை பெருமான் தந்திருக்கின்றான், என்கிட்ட வந்துடாதன்றார். அப்போது கூற்றுவனால் நமக்கு துன்பம் இல்லை. எப்பொழுது? அவனுடைய திருவோலக்க காட்சியை நாம் கண்ணார காண. நின்னுடைய நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. பெருமானுடைய அந்த திருவோலக்க காட்சியிலே அவருடைய அங்கங்கள் அனைத்துமே நம் கண்முன்னே வந்து தோன்றும் பொழுது, இப்போ யமன் எப்படி வந்து நிற்க போகிறான்? அப்படின்னா என்ன பொருள்? தோன்றிடுனா அந்த பொருளை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்முடைய அகக்கண்ணிலே அது தோன்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாளும் அந்த பொருளை நாம் விடைவிடாமல் உள்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம சிந்தனையிலேயே இது இருக்கும். சிந்தனையிலேயே தொடர்ந்து இருக்கும் பொழுது யமன் எப்படி கிட்ட வர முடியும்? ஏற்கனவே வந்த யமன் என்ன ஆனாலும் தெரியும்ல. அப்போது நாம் சிவ சிந்தனையிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் பொழுது கூற்றுவனால் துன்பம் நமக்கு இல்லை, நாள் கோளினாலும் நமக்கு துன்பம் இல்லை. அப்படிப்பட்ட பெருமானை நாம் திருக்கோயிலில் சென்று வழிபட வேண்டும். திருக்கோயில் சென்று அவன் திருக்காட்சியை காண வேண்டும். பன்னிரு புயத்தையும் அவனுடைய தோளையும் அவனை கடப்ப மாலையையும் சிற்றடியையும் தண்டையையும் சதங்கையையும் எல்லாவற்றையும் நாம் திருக்கோயிலில் சென்று காண வேண்டும். அந்த இது சொல்லும்போது ஒரு பாடல் சொல்லுவார். அவனுடைய அற்புதமான இந்த திருக்காட்சியை, முருகப்பெருமான் திருக்காட்சியை காண்பதற்கு ஒரு கண் போதாதே, ஒரு கண். ஏன் தெரியுமா? அது மிக அற்புதம். அந்த காட்சி என்பது உள்ளத்தை அந்த அளவிலே கொள்ளை கொள்ளக்கூடிய காட்சி, அருட்காட்சி. அந்த ஆன்மாவிற்கு மட்டும் தான் தெரியும். அந்த அனுபவம் என்பது அருணகிரிநாதருக்கு தான் தெரியும். அது நமக்கு எப்படி தான் தெரியும்? திருப்புகழை படித்தா தெரியும், கந்தர் அலங்காரத்தை படித்தா தெரியும், கந்தர் அனுபூதியை படித்தா தெரியும். நமக்கு அது படிக்கிற நேரம் இல்லையே. அதை படிக்க 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 நமக்கு ஒரு அற்புத காட்சியை நமக்கு தந்து நிற்பான் பெருமான். அது அந்த ஆன்மாவிற்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அனுபவம். அனுபவ பொருள் எப்பொழுது நமக்கு காட்சிப்படும்? நீண்ட நெடு நாட்கள் நாம் அதை தொடர்ந்து உள்கும் பொழுது மட்டுமே காட்சிப்படும். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானோர்க்கு மேலான தெய்வனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேளார் வயற்பொயுள் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. நான்முகன் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு. செங்கோட்டு வேலவரை காண்பதற்கு ஒரு கண்ணு போதாது போல இருக்கே. அந்த அருட்காட்சி, அந்த அற்புதமான திருச்செங்கோடு பெருமான் முருகப்பெருமான் திருவோலக்க காட்சியை காண்பதற்கு இந்த ஒரு கண் போதாது போலவே. எப்பொழுது நமக்கு அது போதாது? எப்பொழுது அதை கண்டு கழித்து கொண்டே இருக்கின்ற அளவிலே நமக்கு இந்த ஒரு கண் பத்தலையே. நாம் பார்க்கும்பொழுது எந்த அளவிற்கு ஆழமாக உள்குகிறோமோ அப்பொழுது அது போதலைன்றது வரும் இல்லையா? எப்போ ஒரு பொருள் பத்தலைன்னு சொல்ல முடியும்? இப்போ சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன், ஐயா போதுமாங்க ஐயா, போடுங்க ஐயா, ஐயா போடுங்க ஐயா, போதலை போதலை போதலை. எப்போ எது வரைக்கும் போதலை? பசி நீங்கள் அது வரைக்கும் போதலை இல்லையா? பசி முடிச்சிருச்சுன்னா ஐயா போதுங்க ஐயா சொல்லிட்டோம்ல. போதும்னு சொல்ல எப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு,
இப்போ நாம் கோயிலுக்கு போகிறோம், பார்த்தீங்களா சார்? கோயிலுக்கு போனோம் சார், சாமியை பார்த்தேன் சார். நாம் சாமியை பார்த்தோமா? நம்ம அதை அப்படி நினச்சிட்டு இருக்கோம், நாம் தான் போய் சாமியை பார்த்துடுறோம். திருக்கோயிலுக்கு நாம் செல்வது நாம் இறைவனை காண்பதற்காக அல்ல, இறைவன் நம்மை காண்பதற்காக திருக்கோவிலுக்கு செல்லுகின்றோம். நம்ம நினச்சிட்டு இருக்க நம்ம தான். அதாவது கபீர்தாசர்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் கண்ணு தெரியாது அவருக்கு. அவர் தினமும் கோயிலுக்கு வருவாராம். தினமும் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு சுற்றி சுற்றி போவாராம். ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து கேட்டானா, ஐயா எனக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகம், கோயிலுக்கு போனால் பெருமானை தரிசிக்கணும், சாமியை பார்க்கணும் இல்லையா, உங்களுக்கு தான் கண்ணே இல்லையே, நீங்கள் போய் கோயிலில் எப்படி சாமியை பார்ப்பீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, எனக்கு தான் இல்லை அவருக்கு இருக்குல்ல, எனக்கு தான் கண் இல்லை அவருக்கு இருக்குல்ல. அப்படின்னா பொருள் என்ன? திருக்கோயிலுக்கு செல்வது நாம் இறைவனை காண்பதற்காக அல்ல, திருக்கோயிலுக்கு செல்வது இறைவன் நம்மை காண்பதற்காக. அவன் நம்மளை பார்க்குறான், அவனுடைய காட்சி, அவனுடைய அருட்காட்சி நம் மீது பட வேண்டும். அந்த கடைக்கண் பார்வை நம் மீது நிகழ்கிறதா? நாம் திருக்கோயிலுக்கு போனால் தானே, கோயிலுக்கு போகிறதே கிடையாது, கோயிலுக்கு போனால் தான் அந்த காட்சி. கோயிலுக்கு நாம் போவது அவன் நம்மை காண வேண்டும், அவனுடைய காட்சியிலே நாம் விளங்க வேண்டும். அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு தான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறதே அதுக்கு தான். அவனை அது கண்ணார கண்டுகொண்டே இருக்கின்றோம். பத்தலை இந்த கண், போதலை. ஏன்? நம்ம பார்த்துட்டோம் உருவத்தை கண்டுவிட்டோம்னு நினச்சி போயிடுறோம். இல்லை, அது எப்பொழுது போதாது, அதை உள்கி கொண்டே இருக்க இந்த ஒரு கண் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நிறைய கண் இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு கண் போதாது என்பது அனுபவத்தினுடைய ஆற்றாமை, பத்தலையே. சொல்கிற மாதிரி கேட்குறாரு அருணகிரிநாத பெருமான், இவன் இந்த பிரம்மன் இருக்கானே 4 தலை வச்சுருக்கான், ஒரு தலைக்கு ஒரு 1000 கண்ணு கொடுத்துருக்கலாம். ஒரு தலைக்கு 1000 கண்ணு கொடுத்துருந்தானா கூட அவன் 4 தலை வச்சுருக்கான், எனக்கு 4000 கண்ணு கொடுத்துருக்கலாம். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானோர்க்கு மேலான தெய்வனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. 4000 கண்ணு படைக்கலையே, அவனை எப்படி இப்படியும் பார்க்க முடியுமா? 4000 கண்ணால் பார்க்க முடியுமாங்க ஐயா? நாம் திருக்கோவிலுக்கு எப்படி வழிபாடு செல்ல வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலம் நமக்கு அருணகிரிநாத பெருமான் காட்டுகின்றார். அவனை சென்று கண்டு தொழ, சென்று கண்டு தொழ. நாம் செல்லுகின்றோம், காணுகின்றோமா என்றால் கேள்விக்குறி, தொழுகின்றோமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. சென்று கண்டு தொழுதால்தான் அந்த அனுபவம் நமக்கு கிட்டும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகும்போதே ரிட்டன் டிக்கெட்டோடு தான் நான் போகிறோம். ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்த்துங்க ஐயா, அப்புறம் டிக்கெட் போடலாம். எந்த டிக்கெட்டு? போகிற டிக்கெட் அப்புறம் போடலாம். நமக்கு ரிட்டன் டிக்கெட் நமக்கு இப்போ என்ன ஆகுது? இப்போ காட்சி இல்லை, செல்வது அல்ல, திரும்ப வருவதைத்தான் நாம் நோக்கி கொண்டு இருக்கின்றோமே தவிர செல்கின்றதை பற்றி நமக்கு அதை பற்றிய பிரச்சனையே கிடையாது. காண்பது என்பது எந்த பொருளை நாம் நோக்குகின்றோமோ அதிலேயே நம்மை நாம் முழுமையாக கொள்ளுதல், அதுதான் அனுபவம். அது ஒரே நாளில் நடந்துடாது. இன்றைக்கி பண்ணி நாளைக்கே இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நாளை காலையிலேருந்து ஆரம்பிப்படலாம். ஒவ்வொரு நாளாக படிப்படியாகத்தான் ஆன்மா படியும். ஒரே நாளில் படித்து அப்படியே மடித்து நமக்கு உலகியல் படிப்பு மிக 10வது வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு, நேராக 12ஆம் வகுப்பு படிப்பாங்க விட்டுருவாங்களா? உலகியல் கல்விக்கே ஒரு வகுப்பு என்பதை ஏற்படுத்தி ஒரு படிப்படியாக ஒவ்வொரு வருடமாக கடந்து தான் ஒரு வகுப்பை 10வது வகுப்பு தேர்ச்சியுடைய 12ஆம் வகுப்பு, கல்லூரிக்கு பிறகு ஒரு பணிக்கு செல்லுதல். இதெல்லாம் எப்படி நடக்குது? உலகியல் படிப்புக்கே படிப்படியாக இருக்க வேண்டும்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா, அருளியலுக்கும் அந்த படி இருக்கும்ல. இன்னொன்னா அதை பழக வேண்டும் என்றால் காலம் கடந்த நிலையிலே பழகுவதை தாண்டி காலம் இருக்கின்ற சூழலிலேயே இளம் பிராயத்திலேயே நம்முடைய வழிபாட்டை தொடங்க வேண்டும். அதுதான் சொல்கிறார். அதுதான் என்ன பண்ணுறாரு? பைவரும் கற்ற கேள்வியும் பைவரும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும்போது உன் அடைக்கலமே. செங்கோட்டு வேலவனை காண்பதற்கு 4000 கண் படைக்கவில்லை என்று அருணகிரிநாத பெருமான் இந்த கந்தர் அலங்கார பகுதியிலே தெரிவித்து நிறைவாக ஒரு பாடலை வைக்கிறார். ஐயா, நீங்கள் இவ்வளவு பாடல் இருக்குது, 100 பாடல்களையும் ஓத வேண்டும், சிறப்பு. 100 பாடலும் ஓதவில்லை என்றால் ஒரு சில பாடல்களையாவது ஓதுங்கள். அப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு நானும் பார்த்தேன். நிறைவு பாடலில் நமக்காக ஒன்று வச்சுருக்கார், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. என்னவா?
சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார். ஏன் இந்த நாட்டினுடைய அரசர் இருப்பார் இல்லையா, இவரால் தான் எனக்கு ரொம்ப பெரிய பயம் சார், இவரால் தான் சார் எனக்கு பெரிய பயம், அவரால் யார் மேலேயும் பயம், யாருக்கும் அச்சம் கிடையாது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நெறியிலே நின்று வழிபாடு செய்யும் பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார். வாழுங்காலத்தில் யாருக்கும் பயந்து வாழ வேண்டாம். யமன் சண்டைக்கு அஞ்சார். நிறைவு காலம் யமன், அதுக்கு அஞ்சார், அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. துலங்கார் நரக குழி அணுகார். ஐயா அது மட்டும் இல்லை, யமன் வரமாட்டான்னா கண்டிப்பாக நரகமும் கிடையாது. ஏன்னா யமன் வந்தான்னா கூட்டிகிட்டு போகிற இடம் தான் நரகம் இல்லையா. யமன் வந்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம், நரகத்துக்கு போக போகிறோன்னு அர்த்தம் இல்லையா. யமன் சண்டைக்கு அஞ்சார், நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார். ஐயா நோய் இருக்கு இல்லையா, உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னா நம்ம எதுவும் நோய் நமக்கு வராது. ஐயா வேந்தரால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை, யமனாலும் துன்பம் இல்லை, நோயாலும் துன்பம் இல்லை, நரக குழி நமக்கு இல்லை. அது மட்டுமல்ல, கரடிக்கும் புலிக்கும் யானைக்கும் அஞ்சார். இந்த 3 தான் ரொம்ப கொடுமையான மிருகம். யானை, கரடி, புலி அடிச்சதுன்னா ஆள் காலி, அவ்வளோதான். 3க்கும் பயப்பட மாட்டாங்கண்ணா. கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா முதல்ல அது என்னென்னு சொல்லுங்கள். என்னென்ன விஷயம்? சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும். யாரா? கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே. கந்தரலங்கார நூல் இருக்கே, அந்த நூலில் ஒரு பாடலை படித்தா சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார். அந்த ஒரு கவி அந்த ஒரு பாடலை நாளும் உள்கி நாம் ஓதுவோமே ஆனால் வாழும் காலத்திலும் நமக்கு துன்பம் இல்லை, மிருகங்களாலும் துன்பம் இல்லை, எந்த நரக குழியும் கிடையாது. நிறைவான காலமாகிய உயிர் உடலை விட்டு பிரியும் பொழுது யமனும் நமக்கு வரமாட்டான். நம்மை அழைத்து செல்ல உருத்திர கணங்கள் வந்து அந்த ஆன்மாவை அழைத்து செல்லும். வாழுங்காலத்தில் நாம் இன்பமாக வாழ வேண்டும். கந்தரலங்காரம் கற்றுத்தர பாடமே அதுதான். வாழுங்காலத்தில் நிறைவான வாழ்வை வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழுதல் அது 2 தான். ஒன்று, நாம் அறத்தோடு வாழ வேண்டும், நமக்கு அருளாளர்கள் கற்பித்த நெறியில் நின்று வாழ வேண்டும். அவ்வளவுதான். இந்த 2 தான் இந்த பிறவியிலே உயிர் ஈடேற்றம் பெறுவதற்குரிய நிலை என்பது இந்த 2 தான். ஒருத்தர் வாழுங்காலத்தில் ஏதோ வாழ்ந்தார், வாழ்ந்து முடிச்சிட்டார். வாழ்ந்து முடித்து இறந்துட்டார். இறந்துட்டோடனே அவர் ஐயா இறந்து போயிட்டாருங்க ஐயா, என்ன பண்ணுறதுங்க ஐயா, என்ன பண்ணுறதுங்க ஐயா, என்ன பண்ணணும் இல்லைங்க ஐயா, எல்லாம் பண்ண என்ன பண்ணணுமோ. அவருக்கு யாரும் இல்லை அவருக்கு செய்கிறதுக்கு போகிறதுக்கு. அவன் நிறைய பணம் வச்சுருக்காரு. எல்லாம் சரி, அந்த பணத்தை வச்சு அவருக்கு முதல்ல என்னென்ன தேவையோ எல்லாம் செய்யுங்க. எல்லாம் செஞ்சாங்க. சரி, இங்கே தூக்கிட்டு போனோமே, அதுக்கு 4 பேரை ஏற்பாடு பண்ணுங்க. சரி, 4 பேரை ஏற்பாடு பண்ணி அதுக்கு இந்த இதை செய்யணும், அதை செய்யணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும், நிறைய கட்டணம் இல்லை, எல்லா கட்டணமும் கட்டணும். எல்லாத்தையும் கட்டினியாச்சு. அவ்வளோதையும் கட்டி கொண்டு போய் அவர் அங்கே வச்சாச்சு. அங்கே வச்ச உடனே அவர் கிடக்கிறார் எதுவும் இல்லாமல். அந்த உயிர் இருக்குல்ல, உள்ளே இருந்ததில்ல அந்த உயிர் அவனை பார்த்து கேட்டுச்சான். யாரை பார்த்து? செத்து போயிட்டான்ல அந்த உடம்பை பார்த்து. அட பாவி, இந்த உடம்பு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த உடம்பு, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே இல்லாத உடம்பு இது. இந்த உடம்பை வீட்டிலேருந்து தூக்கிட்டு எடுத்து ஒரு 4 பேர், அதை வேறு இங்கே எடுத்துகிட்டு வச்சு வேலை செய்கிறதுக்கு வேறு அங்கே ஒரு கொஞ்சம் பேர், அங்கேயும் காசு இங்கேயும் காசு, தூக்கிட்டு வந்தவனுக்கு காசு, வச்சவனுக்கு காசு, எல்லாத்துக்குமே காசு. இவ்வளோ காசை கொடுத்துருக்கியே எதுக்கு? ஒன்றுத்துக்குமே போகாத இந்த உடம்பு. இவ்வளோ காசை ஒன்றுத்துக்குமே போகாத உடம்புக்கு கொடுத்துருக்கியே, உன்னை தூக்கிக்கிட்டு தனி ஒரு ஆளாக நான் எவ்வளோ தூரம் போயிருப்பேன். யார்? அந்த உயிர். ஐயா 4 பேர் சேர்ந்து தூக்குன ஒரு உடம்பை ஒன்றே தூக்கிட்டு போயிருக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அந்த உயிர், அந்த ஆன்மா, அந்த உடலை தூக்கி கொண்டு பல மைல்கள் பல காலங்கள் சென்றிருக்கின்றன. அதனால் அந்த உடம்பிற்கு புகழை உண்டாக்கி தந்தது, பெருமையை உண்டாக்கி தந்தது, பொருளை ஈட்டி தந்தது. அந்த உயிர் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கு அந்த உடம்புக்கு. ஒன்றுத்துக்குமே போகாத அந்த உடம்பை தூக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ காசை கொடுத்து, இவ்வளோ கூலி, இவ்வளோ வேலை, இவ்வளோ பண்ணியே. உன்னை தூக்கிட்டு நான் இவ்வளோ காலம் தனியாக போனேனே, உனக்கு எவ்வளோ பெருமையை கொடுத்துருப்பேன், எவ்வளோ பொருளை ஈட்டி கொடுத்துருப்பேன், எவ்வளோ புகழை ஈட்டி கொடுத்துருப்பேன். எனக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தியா?
அப்படின்னு அந்த உயிர் கேட்டுச்சான். யாரை பார்த்து? உடம்பை பார்த்து. கேட்டு தானே? ஏன் 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறத ஒரே ஆளாக தூக்கிட்டு போகிறோன்னா கஷ்டம் தானே சார்? 4 பேர் சேர்ந்து இந்த டேபிளை தூக்குங்கன்றாங்க, 4 பேரை கூப்பிடுங்க, 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஒரே ஆளே சேர்ந்து தூக்குறோன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? டேங்கப்பா 4 பேர் சேர்ந்து தூக்குனாங்க சார், அதை ஒரே ஆளே தூக்கிட்டா சார், அப்போ அந்த ஒரு ஆள் எவ்வளோ பெருமைக்குரியவனாக இருப்பான். இப்போ கேட்குறான், 4 பேருக்கு கூலி கொடுத்தியா, நான் ஒரு ஆள் தூக்கிட்டு வந்தேனே உன்னை எவ்வளோ காலம், அது ஒரு அரை மணி நேரம் தான் தூக்கிட்டு வந்து வச்சாச்சு, நான் உன்னை காலங்காலமாக தூக்கிட்டு வந்தேனே, எனக்கு ஏதாவது கூலி கொடுத்தியான்னு அந்த உயிர் கேட்டுச்சான். இவனுக்கு அப்போ தான் தெரியும், ஓ இந்த உயிருக்கு கூட கூலி தரணும் போல இருக்குது, அதுக்கும் சம்பளம் தரணும் போல இருக்குது. நேராக வள்ளுவர்கிட்ட போனார். வள்ளுவர் பதில் சொன்னார், ஐயா இந்த உயிருக்கு ஏதோ சம்பளம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே ஐயா, அப்படி ஒன்று இருக்காங்க ஐயா. நான் இருக்குயா, என்ன? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் நம்மால் இயன்றதை பிறருக்கு தந்து உதவுதல், இசைப்பட வாழ்தல் அருளாளர்கள் நமக்கு தந்த நெறியின் வழியில் நின்று நம்முடைய பிறவியை கடத்தல். இது 2 தான். இதுதான் ஏன் உயிருக்கு நீ கொடுக்குற கூலி. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. கந்தர் அலங்காரம் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்மால் இயன்றதை நமக்கு உடனாக இருப்பவர்களுக்கு தந்து உதவ வேண்டும், நெறியிலே நின்று அவனை நாளும் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதும் கூட அவன் நாமத்தை சொல்லி அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும், அந்த தொண்டை செய்ய வேண்டும், அந்த தர்மத்தை செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு சிவ புண்ணியத்தை தந்து நிற்கும். வாழுகின்ற காலத்திலே இன்பமாய் வாழ்ந்து நிறைவான காலத்தில் பெருமான் திருவடியை தந்து பிறவாத நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். இதுதான் கந்தர் அலங்காரம் தருகின்ற நிறைவான செய்தி என்று சொல்லி இந்த அற்புதமான மேடையை அரங்கத்தை அமைத்து கந்தர் அலங்காரம் என்கின்ற இந்த நூலை 1 மணி நேரத்திற்கு மேலாக சிந்திப்பதற்கான வாய்ப்பை தந்தருடைய இந்த திருக்கோவில் நிர்வாக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பர் பெருமக்களுக்கும் கூடியிருக்க அடியார் திருக்கூட்டமாக அனைவரின் பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சிற்றடியேன் பணிவு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இளையனுக்கு தந்த வாய்ப்பை இளையனால் இயன்ற அளவில் தங்களுக்கு செய்திகளை எல்லாம் பகிர்ந்திருக்கின்றேன் என்ற நிறைவோடு இன்றைய தினம் இந்த நிகழ்வை நிறைவு செய்து தொடர்ந்து நாளைய மறுதினமும் கந்தர் அனுபூதி என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றேன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.